Hello students, welcome back to JEE Max in Tamil channel. So first of all, thumbnail பார்த்துட்டு உள்ள click பண்ணி வந்ததுக்கு thank you. இந்த செஷன்ல நாம ரிலேஷன்ஸ் அண்ட் ஃபங்க்ஷன்ஸ்ல இருந்து டொமைன் பேஸ்ட் கான்செப்ட்ஸ் எல்லாமே வந்து பார்க்க போறோம். ஸோ இன்ட்ரோடக்ஷன்ல இருந்து வெரைட்டிஸ் ஆஃப் கொஸ்டின்ஸ் நம்ம நிறைய சால்வ் பண்ண போறோம். கான்செப்ட் கிளாரிட்டி, ஏகப்பட்ட ஷார்ட்கட் மெத்தட்ஸ், ஐடியாஸ் எல்லாமே கொடுக்க போறேன். ஸோ நம்ம சேனல் ஃபர்ஸ்ட் டைம் வரவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் நம்மளுடைய மெயின் சேனல் கார்த்திக் மேக்ஸ் ஒரு சேனல் இருக்கு, அதையுமே செக் பண்ணாதவங்க செக் பண்ணிக்கோங்க. அங்க உங்களுக்கு போர்டு எக்ஸாமினேஷன் கண்டென்ட் மட்டும் இருக்கும். இங்க பியூர்லி ஜேஇ மட்டும் தான் நம்ம ஃபோக்கஸ் பண்றோம். ஓகேவா? ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நோட்டிஃபிகேஷன் பில்ல ஐக்கான் பண்ணி வச்சுக்கோங்க. நீங்க ஏதாவது சஜஷன்ஸ் ரெக்கமெண்டேஷன் கொடுக்கணும்னாலும் யூ கேன் ஃபீல் ஃப்ரீ டு ஷேர் தட் இன் த கமெண்ட் பாக்ஸ். செஷனுக்குள்ள போயிடலாமா? இப்போ ஃபங்க்ஷன்ஸ்க்கான டொமைன்ஸ் அப்படின்னு கேட்பாங்கம்மா. சரிங்களா? நான் ஜஸ்ட் அது ஃப்ரீ போர்ட்லயே சொல்லி கொடுக்குறேன். அதுக்கப்புறம் கான்செப்ட்ஸ் மட்டும் தனித்தனியாக சொல்லி கொடுக்குறேன். ஓகேங்களா? ஸோ டொமைன் அப்படின்றது என்னன்னா செட் ஆஃப் ஆல் வேல்யூஸ். ஓகேவா? செட் ஆஃப் ஆல் வேல்யூஸ் for which given function is defined. Given function is defined அப்படின்னுவாங்க. அதாவது எந்தெந்த வேல்யூக்குலாம் ஒரு ஃபங்க்ஷன் வந்து உங்களுக்கு டிஃபைன்டா இருக்கும். ஸோ வாட் இஸ் மீன் பை திஸ் டிஃபைன்டு சார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் வந்து ஒரு ஃபங்க்ஷன் ரொம்ப சிம்பிளா எஃப் ஆஃப் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு சம் எக்ஸ் ஸ்கொயர்னு கொடுக்குறேன். ஓகேவா? இப்போ இதுல நான் எந்த வேல்யூ போட்டாலும் எனக்கு ஒரு சொல்யூஷன் இருக்கும். டிஃபைன்ட் அப்படின்னா ஐ மஸ்ட் கெட் அ சொல்யூஷன். ஐ மஸ்ட் கெட் அ சொல்யூஷன். சரிங்களா? இப்போ நான் இதுல எந்த வேல்யூ போட்டாலும் எனக்கு சொல்யூஷன் கிடைக்குமா? சப்போஸ் நான் எஃப் ஆஃப் 2 போடுறேன், எனக்கு 4 வரும். இல்ல நான் எஃப் ஆஃப் 5 போடுறேன், 25 வரும். இல்ல எஃப் ஆஃப் நான் -2 போட்டாலும் எனக்கு 4 வரும். இல்ல நான் எஃப் ஆஃப் 1/2 போட்டா 1/4. ஸோ வாட் எவர் த வேல்யூ ஐ கேன் இன்செர்ட் ஹியர், இட் வில் கிவ் மீ a perfect சொல்யூஷன். அப்படிதானே? எஸ். இப்போ இதுவே நான் எஃப் ஆஃப் எக்ஸ் இஸ் ஈக்குவல்ஸ் டு 1/x போறேன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ இதுல நான் எந்த வேல்யூ போட்டாலும் எனக்கு சொல்யூஷன் வருமா சார் கேட்டீங்கன்னா நோ. எப்படி? Suppose what will happen when I substitute x value 0 here? It will give me 1/0 which tends to into infinity. அப்படிதானே? அப்போ இது எனக்கு நாட் டிஃபைன்டா போயிடுது. புரியுதா பாருங்க? ஸோ செட் ஆஃப் ஆல் நான் இந்த இன்புட்ல நம்ம ரியல் வேல்யூஸ் போட்டுக்கலாம். ஓகேவா? அப்போ நான் எஃப் ஆஃப் 0 வந்து இந்த ஃபங்க்ஷனுக்கு 0 சப்ஸ்டியூட் பண்றேன் 1/x அப்படின்னா எனக்கு 1/0 இன்ஃபினிட்டியா போயிடுது, நாட் டிஃபைன்டா மாறிடுது. அப்போ நான் 0 மட்டும் சப்ஸ்டியூட் பண்ணக்கூடாது. 0 மட்டும் சப்ஸ்டியூட் பண்ணக்கூடாது. அப்போ இந்த எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு 1/xக்கு என்னுடைய டொமைன் என்ன சார் அப்படின்னு கேட்டீங்கன்னா ரியல் நம்பர் -0. புரியுதா பாருங்க? ரியல் நம்பர் -0. அதாவது 0வை தவிர்த்து நான் என்ன நம்பர் சப்ஸ்டியூட் பண்ணாலும் எனக்கு இந்த ஃபங்க்ஷன் வேல்யூஸை கொடுக்கும். சொல்றது புரியுதா? அதுக்கு பேர் தான் டொமைன். சரியா? ஸோ டொமைன் அப்படின்றது நம்ம என்ன வேல்யூலாம் உள்ள போடலாம். ஸோ தட் இட் வில் கிவ் மீ சொல்யூஷன். அன்டிஃபைன்டா மாறாம பார்த்துக்கணும். சொல்றதை புரிஞ்சுக்கோங்க. அன்டிஃபைன்டா மாறாம நீங்க பார்த்துக்கணும். ஓகேவா? சப்போஸ் இது எக்ஸ் ரெசிப்ரோக்கலா இருந்தா மட்டும் தான் இப்படியா சார் அப்படின்னு சில பேர் யோசிப்பீங்க. நவ் டெல் மீ, சப்போஸ் நான் வந்து எஃப் ஆஃப் எக்ஸ் இஸ் ஈக்குவல்ஸ் டு 1/x - 3 கொடுக்குறேன். ஓகேவா? அப்போ டினாமினேட்டர்ல இருந்ததுன்னா நீங்க என்ன பண்ணலாம்? இந்த டினாமினேட்டர் நீங்க நாட் ஈக்குவல் டு 0 பண்ணலாம். புரியுதா? அப்ப x - 3 நாட் ஈக்குவல் டு 0னா x நாட் ஈக்குவல் டு 3. அப்போ இந்த ஃபங்க்ஷனுக்கான டொமைன் வந்து ரியல் நம்பர் -3ன்னு அர்த்தம். ஏன்னா நான் 3யை தவிர எந்த நம்பர் சப்ஸ்டியூட் பண்ணாலும் எனக்கு ஆன்சர் வரும். மேபி பாசிட்டிவா வரலாம், நெகட்டிவ் வரலாம், அது நோ வரிஸ். நமக்கு தேவை டினாமினேட்டர்ல 0 வரக்கூடாது. ஸோ இது ஒரு டைப். when the function or variable is denoted in the denominator. There are certain cases where you will have like this. இப்போ g of x is equals to, ஓகேவா? g of x is equal to நான் வந்து √x ன்னு கொடுக்குறேன். வெறும் √x கொடுக்குறேன். இப்ப சில பேர் யோசிக்கலாம், சார் எக்ஸுக்கு என்ன வேல்யூ கொடுத்தாலும் நமக்கு ஆன்சர் வருமே சார் அப்படி யோசிக்கலாம். நோ, நாட் லைக் தட். வாட் வில் பி வேல்யூ when I substitute x is equals to -2 here? அப்ப நான் g of -2 கொடுத்தேன்னா நீங்க ஸ்கொயர் ரூட் ஆஃப் -2 போடுவீங்க. இப்ப காம்ப்ளெக்ஸ் நம்பர் தெரிஞ்சவங்க நீங்க வந்து இதுக்கான ஆன்சர் சொல்லுவீங்க. பட் ஸ்டில் நம்ம இங்க டிஃபைன் பண்றது ரியல் வேல்யூஸ்க்கு மட்டும்தான். அப்போ எப்பவுமே ரூட்டுக்குள்ள இருக்கு அப்படின்னா எனக்கு இது பாசிட்டிவா தான் இருக்கணும். which means இப்ப ரூட்டுக்குள்ள நான் ஒரு ஸ்டார் போடுறேன் அப்படின்னா எனக்கு இந்த ஸ்டார் should be greater than or equal to 0. புரியுதா? ஸ்டார் should be greater than or equal to 0. அதே மாதிரி நான் 1/* போடுறேன் அப்படின்னா எனக்கு இந்த ஸ்டார் வந்து நாட் ஈக்குவல் டு 0 வரணும். இதுதான் டொமைன். நீ ஞாபகம் வச்சுக்கோங்க. சரியா? இப்ப அதுவே எனக்கு 1/√க்குள்ள எனக்கு ஒரு வேல்யூ இருக்கு அப்படின்னா அது வந்து உங்களுக்கு ஸ்ட்ரிக்ட்லி கிரேட்டர் தென் 0 தான். ஏன்னா டினாமினேட்டர்ல நமக்கு 0 வரக்கூடாது. சொல்றது புரிஞ்சுக்கோங்க. நியூமரேட்டர்ல ரூட் இருந்தா 0 வரலாம். அதனால தான் கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு 0 போட்டுருக்கேன். பிகாஸ் we know very well that root 0 can be 0.
பட் அதுவே நான் 1/√0 போடக்கூடாது. இட் வில் டென் டு இன்ஃபினிட்டி. தட்ஸ் இது உங்களுக்கு நாட் டிபெண்டா போயிடும். சொல்றது புரிஞ்சுதுங்களா? சோ இந்த 3 பாயிண்ட் ஐ வாண்ட் யூ டு காப்பி ரைட் நவ். சரிங்களா? நான் இப்போ பாக்ஸ் போறேன்ல, இந்த 3 பாயிண்ட் நீங்க காப்பி பண்ணி வச்சுக்கோங்க. சோ இந்த ஸ்டார் அப்படின்றது உங்களுக்கு எப்படி வேணாலும் இருக்கலாம். அல்ஜிப்ரா ஃபங்க்ஷனா இருக்கலாம், பாலினாமியலா இருக்கலாம், குவாட்ராட்டிக்கா இருக்கலாம், கியூபிக்கா இருக்கலாம், இல்ல ஜென்ரலா உங்களுக்கு வந்து மாடுலஸ் ஃபங்க்ஷனா இருக்கலாம். ஓகேவா? இல்லைன்னா உங்களுக்கு ஃபிராக்ஷன் ஃபங்க்ஷனா கொடுக்கலாம், இல்ல உங்களுக்கு கிரேட்டஸ்ட் இன்டிஜர் ஃபங்க்ஷனா கொடுக்கலாம், இல்ல உங்களுக்கு ட்ரிக்னாமெட்ரி ஃபங்க்ஷனா கொடுக்கலாம், இல்ல இன்வர்ஸ் ட்ரிக்னாமெட்ரி ஃபங்க்ஷனா கொடுக்கலாம். எப்படி வேணாலும் ஃபங்க்ஷன் இருக்கும். பட் அதோட பொசிஷன்ஸுக்கான ஷார்ட்கட் தான் இது. ஸோ ஐ வாண்ட் யூ டு காப்பி திஸ். சரிங்களா? ஸோ டொமைன் பொறுத்த அளவுக்கு என்னென்ன வேல்யூலாம் நம்ம சப்ஸ்டியூட் பண்ணா ஒரு சொல்யூஷன் வருமோ, அதாவது அன்டிஃபைன்ட் ஆகாம பார்த்துக்குமோ, அந்த வேல்யூஸ் எல்லாமே நமக்கு டொமைன் அப்படின்னு அர்த்தம். புரிஞ்சுதுங்களா? எஸ். இப்போ இதோட ஷார்ட்கட்ஸ் சிலது நான் உங்களுக்கு கொடுத்துறேன், ஸ்கிரீன்ல காட்டுறேன், நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இங்க பாருங்க, இதுதான் நான் ஃபர்ஸ்ட் பேசிட்டு இருந்தேன். இப்போ அல்ஜிப்ரிக் ஃபங்க்ஷன்ஸை பொறுத்த அளவுக்கு நமக்கு என்ன மென்ஷன் இருக்காங்க, டினாமினேட்டர் should not be a non-zero number. டினாமினேட்டர் 0 வராம நீங்க பாத்துக்கணும். சரியா? அண்ட் தென் எக்ஸ்பிரஷன் அண்டர் த ஈவன் ரூட் should be a non-negative. இங்க இது கூட எனக்கு ஈவன் ரூட் மென்ஷன் பண்ணாங்கன்னா ஸ்கொயர் ரூட், ஃபோர்த் ரூட் அப்படி வரும்போது, சரிங்களா? ஏன்னா இட் கேன் பி அ கியூப் ரூட் ஆல்சோ. சரிங்களா? அதுக்கு தகுந்த மாதிரி சம்ஸ் வந்து மாறும். ஓகே, அது நான் நெகட்டிவ். நான் நெகட்டிவ் அப்படின்றது ஐ ஹவ் மென்ஷன் யூ கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு 0 நான் மென்ஷன் பண்ணேன். புரியுதா? சப்போஸ் உங்களுக்கு இந்த ஃபங்க்ஷன் கொடுத்துருக்காங்க, f of x is equals to ஸ்கொயர் ரூட் ஆஃப் x minus 2 கொடுத்துருக்காங்க. அப்ப இது எப்படி சார் நான் டொமைன் கண்டுபிடிக்கணும் அப்படின்னா, நீங்க வெறும் x minus 2 greater than or equal to 0 போடுங்க. அப்போ x greater than or equal to 2வா? அப்போ 2, infinity தான் உங்களுக்கான டொமைன். கிரேட்டர் than or equal ன்றதால நான் வந்து க்ளோஸ் டு பிராக்கெட் போட்டிருக்கேன், ஸ்கொயர் பிராக்கெட். ஸோ இதுதான் வந்து உங்களுக்கு டொமைன் ஆஃப் திஸ் ஃபங்க்ஷன். சொல்றது புரிஞ்சுதுங்களாமா? சோ ரூட்டா இருந்தா அது பாசிட்டிவா கிரேட்டர் ஆர் ஈக்குவல் டு 0 போடணும். அதுவே 1/ரூட்டா இருந்தா நான் ஸ்ட்ரிக்ட்லி கிரேட்டர் ஆர் ஈக்குவல் டு 0 மட்டும் தான் போடணும். அண்ட் தென் செகண்ட் பாயிண்ட் நோட் பண்ணிக்கோங்க, ட்ரிக்னாமெட்ரி ஃபங்க்ஷன்ஸ் உடைய டொமைன். சரியா? சோ we know very well that sin or cos வந்து what are the value you can substitute. என்ன வேல்யூ சப்ஸ்டிட்யூட் பண்ணாலும் ஆன்சர் வந்து உங்களுக்கு வரும். அப்படிதானே? ஒத்துக்கிறீங்களா இல்லையா? இங்க பாருங்க, ஃபர்ஸ்ட் பாயிண்ட் எழுதி வச்சுக்கோங்க. sin x or cos x டிஃபைன்ட் ஃபார் ஆல் ரியல் வேல்யூஸ். ஓகேவா? ஆனா tan or sec பாருங்க, டிஃபைன் ஃபார் ஆல் வேல்யூஸ் எக்ஸப்ட், புரிஞ்சுதா? எக்ஸப்ட் திஸ் நம்பர், எக்ஸப்ட் 2n + 1 π/2. ஏன் சார்? ஏன்னா நமக்கு தெரியும் sin tan வந்து என்னவா மாறும், உங்களுக்கு இன்ஃபினிட்டி போயிடும். tan 90 என்ன? இன்ஃபினிட்டி. அப்படிதானே? சோ அதோட மல்டிபிள்ஸ் எல்லாமே வந்து இன்ஃபினிட்டி, ஆட் மல்டிபிள்ஸ் எல்லாமே இன்ஃபினிட்டி. சரிங்களா? இந்த சேம் வே சீக்கன் எனக்கு வந்து இன்ஃபினிட்ல போயிடும். அதனால tan or sec எனக்கு 2n + 1 π/2 வரும். அண்ட் தென் காட்டும் கொசிக்கணும் எனக்கு x = nπ. அதாவது எக்ஸப்ட் ஞாபகம் வச்சுக்கோங்க, எழுதும்போது எப்படி எழுதுறது, r - nπன்னு போடணும். புரியுதா? அதனால வேர்ட்ல மென்ஷன் பண்ணிருக்காங்க, எக்ஸப்ட்னு மென்ஷன் பண்ணிருக்காங்க. சோ இந்த nπயை தவிர்த்து மத்த எல்லா வேல்யூஸ்லயும் காட்டும் கொசிக்கணும் உங்களுக்கு டிஃபைன்டு. சோ ட்ரிக்னாமெட்ரி ஃபங்க்ஷன்ஸ்னு போட்டு இதை காப்பி பண்ணிக்கோங்க. சிமிலர்லி ஐடிஎஃப் இன்வர்ஸ் ட்ரிக்னாமெட்ரி ஃபங்க்ஷன்ஸ்லயுமே உங்களுக்கான டொமைன் வந்து கொடுத்துருக்கும். சைன் இன்வர்ஸ் காஸ் இன்வர்ஸ்க்கும் உங்களுக்கு டொமைன் வந்து எப்படி -1 to 1 தான். அப்படிதானே? நமக்கு டயக்ராம் போடும்போது எப்படி போடுவோம், இப்படிதானே போடுவோம் காசுக்கு. அப்போ அதோட இன்வர்ஸ் பார்க்கும்போது உங்களுக்கு மேல இப்படிதானே போகும், இப்படி வருமா உங்களுக்கு மேல அது இன்வர்ஸ் போடும்போது. அப்போ உங்களுக்கு இந்த இடத்துல -1 + 1. ஸோ இதுக்கு நடுவில் மட்டும் தான் உங்களுக்கு சைன் இன்வர்ஸும் காஸ் இன்வர்ஸும் உங்களுக்கு டிஃபைன் ஆயிருக்கும். சொல்றது புரியுதா? அதே மாதிரி tan இன்வர்ஸும் காட் இன்வர்ஸும் உங்களுக்கு tan இன்வர்ஸ்ல, ஐ அம் டாக்கிங் அபௌட் இன்வர்ஸ், டோன்ட் கன்ஃபியூஸ் பண்ணிக்காதீங்க. tan இன்வர்ஸும் காட் இன்வர்ஸும் உங்களுக்கு டிஃபைன்ட் ஃபார் ஆல் வேல்யூஸ். சரியா? அண்ட் சீக்கன் இன்வர்ஸும் கொசிக்கன் இன்வர்ஸும் x less than or equal to -1 or x greater than or equal to -1. ஓகேவா? ஓகே, சாரி, நான் ஃபர்ஸ்ட் டயக்ராம் வரைஞ்சது வந்து ஆக்சுவலா சீக்கன் இன்வர்ஸ் காஸ் கொசிக்கன் இன்வர்ஸ். சரியா? ஓகேமா, இதை காப்பி பண்ணிக்கோங்க. நம்ம சம் போடும்போது உங்களுக்கு ஓரளவு ஐடியா வந்துடும். சரிங்களா? ஏன்னா நம்ம சொல்றதுன்றது வேற விஷயம், பட் நீங்க சம்ஸ் போட்டாதான் யூ கெட் மோர் அண்ட் மோர் ஐடியா. சம்ஸ் பார்க்கலாமா? இப்போ இது வரைக்கும் கால் பண்ணிக்கோங்க பார்ப்போம், வீடியோ பாஸ் பண்ணிட்டு. இப்போ ஃபர்ஸ்ட் கொஸ்டினே பாருங்கப்பா. ஓகேவா? இந்த வீடியோல வந்து நான் ஒரு 10ல இருந்து ஒரு 12 கொஸ்டின் வந்து நான் கவர் பண்றேன். ஓகே, ஸோ சில இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்குறேன், கொஞ்சம் கவனிச்சுக்கோங்க. இப்போ உங்களுக்கு கான்செப்ட் தெரியும் ஆல்ரெடி, நான் படிச்சுட்டேன் அப்படின்றவங்க நீங்க என்ன பண்ணலாம், வீடியோவை பாஸ் பண்ணிட்டு நீங்களே உங்க சம்மை வந்து போட்டு பார்க்கலாம். அதுக்கப்புறம் நீங்க வீடியோவை ப்ளே பண்ணி செக் பண்ணிக்கோங்க கரெக்டா போட்டுருக்கீங்களா இல்லையா அப்படின்னு. தெரியாதவங்க கொஞ்சம் கவனிச்சுக்கோங்க. ஓகே, அண்ட் சால்வ் பண்ற டைம் வேற, நான் சொல்லிக் கொடுக்குற டைம் வேற. இப்போ நான் வந்து ஒரு சம்ம 10 நிமிஷம் சொல்லிக் கொடுக்குறேன்னா நான் உங்களுக்கு ஸ்டெப் பை ஸ்டெப் போட்டு சொல்லிக் கொடுப்பேன். அதனால வந்து அந்த சம்ம சால்வ் பண்றதுக்கு 10 நிமிஷம் ஆகுது அப்படிங்கிறது கிடையாது. நீங்க ட்ரை பண்ணும்போது நீங்க நிறைய ஸ்டெப்ஸ் வந்து ஸ்கிப் பண்ணியுமே வந்து நீங்க ட்ரை பண்ணலாம், நீங்க என்னோட சீக்கிரமாவே முடிக்கலாம். வேற நான் எக்ஸ்பிளைன் பண்ணும்போது வேற வழி இல்லை, நான் ஸ்டெப் பை ஸ்டெப் தான் சொல்லிக் கொடுக்கணும். சரிங்களா? ஸோ ஐ ஹோப் இந்த 2 கண்டிஷன்ஸ் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் நான் நம்புறேன். லெட்ஸ் ஸ்டார்ட் வித் தி வெரி ஃபர்ஸ்ட் கொஸ்டின்.
So the domain of the function f of x is equals to, so நான் ஃபர்ஸ்டே சொன்னதுதான், ரூட்டுக்குள்ள நமக்கு ஒரு ஸ்டார் இருந்ததுன்னா அந்த ஸ்டார் வந்து should be greater than or equal to 0. நல்லா புரிஞ்சுக்கோங்க, greater than or equal to 0. அப்போ இந்த இடத்துல ஃபர்ஸ்ட் நான் என்ன பண்ண போறேன்னா இதை மட்டும் எடுத்துக்கிறேன். அப்போ x minus square root of 1 minus x square is greater than or equal to 0 அப்படின்னு நான் போறேன். இப்போ இந்த இடத்துல கொஞ்சம் நல்லா கவனிங்க, இப்போ இந்த மைனஸ் இந்த பக்கம் வந்தா பிளஸ் ஆகுமா? ஸோ shall I write x is greater than or equal to ஸ்கொயர் ரூட் ஆஃப் 1 மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர். இப்போ இது நல்லா கவனிங்க, நான் அந்த மைனஸ் இந்த பக்கம் கொண்டு வந்துட்டேன். அப்போ என்டையர் டைம் எனக்கு பிளஸ் ஆயிடுச்சு, விச் இஸ் நத்திங் பட் கிரேட்டர் தென் 0 தான், கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு கிடையாது. ஓகேவா? அப்போ எனக்கு இந்த இடத்துல 1 மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் வந்து கிரேட்டர் தென் 0. சரிங்களா? இது ஸ்கொயர் பண்ணலாமா ரெண்டு பக்கமும்? அப்போ ஸ்கொயரிங் ஆன் போத் சைட் பண்ணா எனக்கு என்ன ஆகும்? எக்ஸ் ஸ்கொயர் கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு 1 மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் வரும். அப்போ ஒரே பக்கம் அரேஞ்ச் பண்ணா 2x ஸ்கொயர், எக்ஸ் ஸ்கொயர் இது இந்த பக்கம் வந்தா plus x square 2x square, so plus 2x square greater than or equal to 1. அப்ப x square is greater than or equal to 1 by 2 வரும். இப்போ ஒரே பக்கம் அதை அரேஞ்ச் பண்ணுங்க, x square minus 1 by 2 greater than or equal to, அதாவது இந்த பக்கம் கொண்டு வந்துட்டேன், அப்போ 0. So this can be written as x square minus 1 by root 2 the whole square greater than or equal to 0. Factorize பண்றாங்க, வேற ஒண்ணும் இல்ல. So that I can write x square minus a square greater than or equal to 0. நான் எப்படி எழுதலாம்? x plus a x minus a ன்னு எழுதலாம்ல. ஸோ அதுக்காக நான் அதை மாற்றி எழுதியிருக்கேன். ஸோ திஸ் கேன் பி ரிட்டன் ஆஸ் x plus 1 by root 2 and x minus 1 by root 2 greater than or equal to 0. இப்போ இதுல இருந்து நமக்கு என்ன தெரியும் அப்படின்னா, அப்போ இதுல இருந்து எப்படி எழுதலாம்? x is less than or equal to minus 1 by root 2 or x is greater than or equal to 1 by root 2 தெரியும். அப்படிதானே? greater than or equal to greater than or equal to எப்படி எழுதுவீங்க? உங்களுடைய வேவி கர்வ் மெத்தட் தெரியாதவங்க தனியா ஒரு வீடியோ போட்டுருங்க, ஒரு 1 hour வீடியோ போட்டுருங்க, வேவி கர்வுடைய பேசிக்ஸ்ல இருந்து அட்வான்ஸ் வரைக்கும் அதை செக் பண்ணி பாருங்க. ஓகேவா? ஸோ மைனஸ் 1 by root 2 இங்க இருக்கும், பிளஸ் 1 by root 2 இங்க இருக்கும். கிரேட்டர் than or equal to பிளஸ் மைனஸ் பிளஸ், ஸோ ஐ நீட் டு டேக் ஒன்லி திஸ் சைடு மட்டும் தான் எடுக்க முடியும். ஓகேவா? இந்த பக்கம் மட்டும் தான் எடுக்க முடியும். இப்போ இதை தான் நான் எழுதியிருக்கேன். இப்போ இதுல நல்லா கவனிங்க, இது நான் கிரேட்டர் than or equal to 0 கொடுத்துருக்கேன். இப்போ இது நமக்கு கிரேட்டர் than or equal to 0. அப்போ 1 minus x square is greater than or equal to 0. அப்போ இதுல இருந்து நான் வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா, உங்களுடைய இன்டர்சேஞ்ச் பண்ணிக்கோங்க. ஓகேவா? ஸோ மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் கிரேட்டர் than or equal to minus 1. ஸோ ஐ கேன் ரைட் திஸ் as x square less than or equal to plus 1 மாறிடும். அப்போ இதை ஒரே பக்கம் கொண்டு வந்தா x square minus 1 less than or equal to 0 வரும். This also can be written again as x plus 1 x minus 1 is less than or equal to 0. அப்போ பிளஸ் 1 மைனஸ் 1 அப்படின்னும் போது நீங்க இப்படி எழுதினாலே போதும், மைனஸ் 1 பிளஸ் 1 நடுவில் மட்டும் எழுதினாலே போதும். புரிஞ்சுதா பாருங்க? காட் இட். இது வரைக்கும் கிளியரா? இப்போ பேசிக்காவே உங்களுக்கு இந்த ஃபங்க்ஷன் ரூட்டுக்குள்ள இருக்குன்றதால இட் should be x கிரேட்டர் தென் 0. எத்தனை கண்டிஷன் சொல்றேன் பாருங்க. x கிரேட்டர் தென் 0 ஒரு கண்டிஷன். செகண்ட் கண்டிஷன் உங்களுக்கு x பிலாங்ஸ் டு -1 to +1. அண்ட் இப்போ நம்ம ஆல்ரெடி ஃபர்ஸ்ட் போட்ட இந்த கண்டிஷன் படி எனக்கு x பிலாங்ஸ் டு -infinity, 1 by root 2 யூனியன் 1 by root 2, infinity. அப்ப இந்த மூணு கண்டிஷனும் சாட்டிஸ்ஃபை ஆகிற இன்டர்வல் தான் ஃபைனல் ஆன்சர். ஓகேவா? இப்போ நான் இதுல என்ன கலர் மாத்தி போறேன், ப்ளூ கலர்ல போடுறேன். இப்போ 1 by root எங்க வரும்? சம்திங் 1 by root எங்க வரும்? இங்க வருமா? 1க்கு முன்னாடி வரும். ஸோ இதுதான் வந்து 1 by root 2. ஓகேவா? -1 by root எங்கம்மா வரும்? -1க்கு முன்னாடி தானே வரும். ஸோ -1க்கு முன்னாடி தான் வரும், -1 by root 2. அண்ட் 0 வந்து மிடில் இருக்கும். 0 வந்து மிடில் இருக்கும். அப்போ நல்லா கவனிங்க, 0க்கு கிரேட்டர்ல வரணும், 1 by 2க்கு கிரேட்டர்ல வரணும். அண்ட் இந்த 3 லைனும் எங்க இன்டர்செக்ட் ஆகுது பாருங்க. இந்த 3 லைன் எங்க இன்டர்செக்ட் ஆகுது? இந்த பாருங்க, இந்த ஏரியாவா? இந்த ஏரியா மட்டும் இன்டர்செக்ட் ஆகுது. நல்லா கவனிங்க, இந்த 3 ஏரியாவும் நான் ப்ளூல ஷேட் பண்றேன் பாத்தீங்களா? இதுலதான் 3மே இன்டர்செக்ட் ஆகுது. அப்போ 3 கண்டிஷனும் சாட்டிஸ்ஃபை ஆகுது. ஒரே ஏரியா எதுன்னா 1 by root 2ல இருந்து 1 வரைக்கும் மட்டும்தான். புரியுதா இல்லையா? இப்ப நான் 3 கோடு போடுறேன், இப்படி இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இப்படி ஒரு 3 கோடு இருக்குன்னா அது 3மே வரக்கூடிய ஏரியா தான் நான் ஷேட் பண்ணணும். புரியுதா? அப்போ ஃபர்ஸ்ட் கண்டிஷன் ஆஸ் யூஷுவல், ஃபர்ஸ்ட் கண்டிஷன் படி எனக்கு x வந்து கிரேட்டர் தென் 0 தான் இருக்கணும், நெகட்டிவ் வரக்கூடாது. சரியா? ஏன்னா இது நெகட்டிவ் வந்துருச்சுன்னா இந்த ரூட்டுக்குள்ள நெகட்டிவ் போயிடும். இட் வில் பி a காம்ப்ளெக்ஸ் நம்பர். we are considering only the real number system மட்டும்தான் டொமைன் பொறுத்த அளவுக்கு. அப்போ பேசிக்கா x greater than 0. அப்போ இதெல்லாம் விட்டுருங்க, இந்த பக்கம் வரவே வராது. அப்போ 0க்கு அந்த பக்கம் மற்ற 2 கண்டிஷன் எது சாட்டிஸ்ஃபை பண்ணுது அப்படின்னா 1க்கு கம்மியா வரணும் அண்ட் தென் 1 by root 2க்கு அதிகமா வரணும். அப்படிதானே? இங்க பாருங்க, இது பாருங்க, 1 by root 2க்கு அதிகம், அதே மாதிரி 1க்கு கம்மி, -1 to 1 தான் இன்டர்வல். அப்போ உங்களுக்கு மீதி இருக்கிற ஏரியா எதுன்னா 1 by 2ல இருந்து 1 வரைக்கும் மட்டும்தான்.
அப்போ இந்த சம்முக்கான ஃபைனல் ஆன்சர் ஆப்ஷன் டி தான். எக்ஸ்பிளனேஷன் புரிஞ்சுதா ஒரு லைக் போடுங்க, புரியலன்னா கமெண்ட்ல சொல்லுங்க. ஓகேவா? அடுத்த சம் போயிடலாம். ஓகே, கண்டினியூ வாட்சிங்மா. டிஃப்ரெண்ட் வெரைட்டிஸ் ஆஃப் கொஸ்டின்ஸ் கொண்டு வந்திருக்கேன். லாக் பேஸ்ட் கொஸ்டின் இருக்கு, டிக்னாமெட்ரி கொஸ்டின் இருக்கு, இன்வர்ஸ் டிக்னாமெட்ரி கொஸ்டின் இருக்கு, அதே மாதிரி இன்னொரு யூனிக்கான ஒரு என்சிஆர் கொஸ்டினும் இருக்கு, நிறைய இருக்கு. ஸ்கிப் பண்ணாம பாருங்க, கண்டிப்பா உங்களுக்கு இந்த வீடியோ வந்து ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். சரியா? ஃபுல்லா பாருங்க. அடுத்த சம் போயிடலாம். இப்போ இந்த கொஸ்டின் பாருங்கப்பா, டினாமினேட்டர்ல உங்களுக்கு ரூட் கொடுத்துருக்காங்களா? டினாமினேட்டர்ல ரூட் இருக்கு. ஸோ அப்போ கண்டிஷன் நான் என்ன சொன்னேன், 1/√(* இப்படி இருந்ததுன்னா நான் என்னன்னு சொன்னேன், இது வந்து உங்களுக்கு ஸ்ட்ரிக்ட்லி கிரேட்டர் தென் 0வா இருக்கணும், அப்படிதானே? ஏன்னா டினாமினேட்டர் 0வா வரக்கூடாது, அதனால ஸ்ட்ரிக்ட்லி கிரேட்டர் தென் 0 பாசிட்டிவ். சரியா? ஸோ இதை நான் எப்படி எழுதிக்கலாம்னா, x⁴ x⁴9 plus x⁴ minus x+1 strictly greater than 0. ஓகேவா? இது ஏதாவது ஃபேக்டரைஸ் பண்ணி ட்ரை பண்ணுங்க பார்ப்போம். ஐ திங்க் இது ரெண்டுத்தையும் வந்து நான் x⁴ காமனா எடுத்தேன் அப்படின்னா ஐ வில் ஹாவ் x⁴8 + 1 வருமா? அதே மாதிரி இதுலயுமே நான் வந்து x காமனா எடுத்தேன் அப்படின்னா x⁴8 + 1 வரும். ஓகேவா? அண்ட் தென் +1 greater than 0. ஓகே, இப்போ இதுல இருந்து x⁴ இந்த x³ + 8 இங்க இருந்து x³ + 8 வெளில எடுக்கிறேன். அப்ப என்ன கிடைக்கும் பாருங்க, x³ நான் வெளில எடுக்கிறேன், அண்ட் தென் x⁴8 + 1 நான் வெளில எடுக்கிறேன். அப்ப மீதி எனக்கு இந்த இடத்துல என்ன இருக்கும், x³ இருக்கும், இந்த இடத்துல எனக்கு -1 வரும், +1 greater than 0. இது வரைக்கும் கிளியரா பாருங்க. இங்க இருந்து இந்த ஸ்டெப் புரியுதா? அதாவது இங்க x இருக்கு, இங்க x⁴ இருக்கு, அதுல இருந்து x வெளில எடுத்துட்டேன். சரியா? அப்ப மீதி எனக்கு x³ x⁴8 + 1 x⁴8 + 1 வெளில எடுத்துட்டேன். அப்ப மீதி எனக்கு இங்க x³ இந்த இடத்துல -1 மட்டும் இருக்கும். சரியா? இப்ப இது வந்து நாம as usual உங்களுடைய வேவி கர்வ் மெத்தட்ல போட போறோம். சரியா? சோ வேவி கர்வ் மெத்தட் பொறுத்தளவுக்கு நான் திரும்ப சொல்றேன், தனியா ஒரு வீடியோ போட்டிருக்கேன், செக் பண்ணிக்கோங்க. வேவி கர்வ் கம்ப்ளீட் பேசிக்ஸ்ல இருந்து அட்வான்ஸ் லெவல் ஆஃப் கொஸ்டின்ஸ் வரைக்கும் நான் தனியா போட்டிருக்கேன். இப்போ இதுல கொஞ்சம் யோசிங்களேன் செல்லங்களா, கொஞ்சம் யோசிங்க. இந்த இடத்துல இப்போ இதோட ரூட்ஸ் எல்லாம் என்னென்ன, +1 -1 அண்ட் தென் எக்ஸ்னா 0வா, அண்ட் தென் -1 உங்களுக்கு +1. ஓகே, இப்போ இந்த இன்ஈக்குவேஷன் மைண்ட்ல வச்சுக்கோங்க. இந்த இன்ஈக்குவேஷன் இது நான் பாக்ஸ் போற பத்தினா இதை வந்து மைண்ட்ல வச்சுக்கோங்க. இப்போ இதோடைய சைன் வந்து பிளஸ்ஸா மைனஸா, இது வேலிட் ஆகுமா, எந்தெந்த இடத்துல வேலிட் ஆகும் அந்த இன்டர்வல்ஸ் மட்டும் நம்ம கண்டுபிடிக்கணும். அதுதான் வந்து நம்ம பேசிக்கா போகக்கூடிய வேவி கர்வ் மெத்தட். சரியா? இப்போ நான் 1க்கு மேல பாசிட்டிவ் நம்பர் இதை சூஸ் பண்றேன். 1க்கு மேல நான் பாசிட்டிவ் நம்பர் கொடுக்குறேன். கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. இந்த இடத்துல நான் வந்து when x is greater than 1 நான் போடுறேன் அப்படின்னா எனக்கு இந்த இன்ஈக்குவேஷன் சாட்டிஸ்ஃபை ஆகுமா ஆகாதா? சப்போஸ் எனக்கு தெரியல சார் எப்படி சார் கண்டுபிடிக்கணும்னா சப்ஸ்டிட் பண்ணி பாத்துக்கோங்க. சப்போஸ் வந்து 2 சப்ஸ்டிட் பண்றேன், இங்க 2 சப்ஸ்டிட் பண்ணா எனக்கு என்னவா மாறும், இது 2, அப்புறம் 2⁸8 + 1 சம்திங் பாசிட்டிவா தான் இருக்கும். இங்க 2³ - 1 உங்களுக்கு 7 வரும், +1 இது சாட்டிஸ்ஃபை ஆயிடும். புரியுதா? சோ எனி நம்பர் இங்க சாட்டிஸ்ஃபை ஆயிடும். அதே மாதிரி 0 to 1 நடுவில் இஃப் ஐ ஹாவ் தட், அதாவது இப்போ 0.5 நான் கொடுக்குறேன், பாசிட்டிவ்ல கொடுக்குறேன் அப்படின்னாலும் எனக்கு இந்த இடத்துல +1 இருக்கு. ஓகேவா? அப்ப 0.5 - 1 இது 0.5, இது 0.5⁸8 + 1 பொழுது எனக்கு இந்த இடத்துலயுமே இது பாசிட்டிவ் சாட்டிஸ்ஃபை ஆகிடும் இந்த இடத்துல. சோ இந்த +1 இருக்கிறது ஒரு பெரிய பெனிஃபிட் நமக்கு, இது வந்து பாசிட்டிவா மாறிடும். இந்த சேம் வே 0 - 1 நடுவில் எல்லாம் நம்பர் சும்மா -0.5 போட்டு பாருங்களேன். இங்க -0.5 போடுறேன், அப்ப என்ன ஆகும், -0.5 இன்டூ -0.5 + 1 உங்களுக்கு இது பாசிட்டிவ் வந்துடும். அகைன் இது -0.5 - 1 உங்களுக்கு நெகட்டிவ் வரும். புரியுதா? -0.5 - 1 நெகட்டிவ் வந்துடும், +1. அப்ப இது நெகட்டிவ் இன்டு நெகட்டிவ் பாசிட்டிவா, ஸ்டில் எனக்கு இதுவுமே சாட்டிஸ்ஃபைடு. அண்ட் ஆல்சோ பிலீவ் இட் ஆர் நாட், சப்போஸ் நான் -2 சப்ஸ்டிட் பண்ணி பார்க்கறேன், இந்த ஏரியா சப்ஸ்டிட் பண்றேன், இப்போ என்ன ஆகும் பாருங்க, -2 இது -2 + 1 2⁸8 + 1 இது எனக்கு பாசிட்டிவ் வந்துடும். இது -2³ பண்றேன், அப்ப எனக்கு இது ஒரு நெகட்டிவ் வந்துடும். அப்ப இந்த நெகட்டிவ் எனக்கு அகைன் பாசிட்டிவ் தான். அப்போ இந்த கிரீன் கலர் பாக்ஸ்ல இருக்கிற இன்இக்வாலிட்டி சாட்டிஸ்ஃபைஸ் ஃபார் த என்டையர் ரியல் நம்பர். therefore answer for this particular question is option D, -∞ to negative infinity. சாரி, நெகட்டிவ் இன்ஃபினிட்டி டு பாசிட்டிவ். அப்ப இந்த சமுக்கான ஆன்சர் என்டையர் ரியல் நம்பர் சிஸ்டம் தான் உங்களுக்கு இதோடைய டொமைன். புரியுதா? நீங்க ஈஸியா லாஜிக்கலா யோசிக்கலாம். இப்ப நார்மலா நம்ம வேவி கர்வ்ல போடும்போது சின்ன சின்ன கொஸ்டின்ஸ் வரும்போது நம்ம டைரக்டா நம்பர்ல வச்சு போட்டுருவோம். பட் இந்த மாதிரி ஒரு பெரிய எக்ஸ்பிரஷன் இருக்கு, x⁴8 எல்லாம் கொடுத்துருக்காங்க, x⁴³ எல்லாம் கொடுத்துருக்காங்கன்னா நீங்க ஜஸ்ட் அந்த வேல்யூஸ் உள்ள போட்டு சப்ஸ்டிட் பண்ணாலே தெரிஞ்சிடும் நமக்கு அது பாசிட்டிவா மாறுமா நெகட்டிவா மாறுமா அப்படின்னு சொல்லிட்டு. சரியா? அடுத்த சம் போலாமா? ஐ ஹோப் யூ காட் திஸ்.
இந்த சம் பாருங்கப்பா, சூப்பர் சம் இது. இது ஏகப்பட்ட மெட்டீரியல் இருக்கும். நீங்க எந்த மெட்டீரியல் எந்த கம்பெனி கார்பரேட் கம்பெனில இருந்து வாங்கினாலும் இந்த சம் இருக்கும். ஆலனா இருக்கட்டும், வேதாந்தா இருக்கட்டும், இல்ல நீங்க எந்த ஒரு ரேண்டமா நீங்க வந்து இந்த டாபிக் எடுக்கிறீங்கனாலே இந்த கொஸ்டின் கண்டிப்பா இருக்கும். சரியா? ஸோ இது வந்து ஜிஃப் ஃபங்க்ஷன் தெரியும்ல. இது வந்து எஃப் ஆஃப் எக்ஸ் வந்து தே ஆர் டிஃபைனிங் இன் டர்ம்ஸ் ஆஃப் ஜிஃப். அதாவது ஜிஃப்னா என்ன? ஜிஃபோட மீனிங் தெரியுமா? பேசிக்கா இந்த ஃபங்க்ஷன் இதோட கிரேட்டஸ்ட் இன்டிஜர் ஃபங்க்ஷன், இது பேர் வந்து என்னது? ஜிஃப் அப்படின்வாங்க. கிரேட்டஸ்ட் இன்டிஜர் ஃபங்க்ஷன் அப்படின்வாங்க. கிரேட்டஸ்ட் இன்டிஜர் ஃபங்க்ஷன். சரியா? ஸோ அதாவது இது என்ன பண்ணுன்னா இதோட கிரேட்டஸ்ட் இன்டிஜர் மட்டும் எடுக்கும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ இந்த ஃபங்க்ஷனுக்குள்ள ஒரு 2.3 இருக்கு அப்படின்னா இதுக்கு 2 மட்டும் தான் எடுக்கும். சரியா? ஸோ 2 மட்டும் எடுக்கும், கிரேட்டஸ்ட் இன்டிஜர் மட்டும் எடுக்கும். நம்பர் லைன்ல 2 3 இங்க இருக்குமா? அப்ப 2.3 இன் பிட்வீன் 2,3 இருக்கும். ஸோ கிரேட்டஸ்ட் இன்டிஜர் ஃபங்க்ஷன் அப்படின்றது இதுக்கு முன்னாடி இருக்கிற பெரிய நம்பரை எடுக்கும். சப்போஸ் இதுவே வந்து உங்களுக்கு -1.5 இருக்கு, -1.5 இருக்கு அப்படின்னா -1.5 எங்க இருக்கும்? 1க்கும் -1க்கும் -2க்கும் இருக்கும். ஸோ இந்த இடத்துல இருக்கும் உங்களுக்கு. அப்போ இது எடுக்கக்கூடிய வேல்யூ வந்து உங்களுக்கு -2 தான் இருக்கும். ஸோ கிரேட்டஸ்ட் இன்டிஜர் ஃபங்க்ஷன்ன்றது இதுக்கு முன்னாடி இருக்கிற கிரேட்டஸ்ட் இன்டிஜரை எடுக்கும். ஓகேவா? இது நான் ஜஸ்ட் ஒரு கிளிம்ஸ் மட்டும் சொல்லியிருப்பேன். அதனால இப்போ நான் தனியா வேணா உங்களுக்கு ஃபங்க்ஷன்ஸ் தனியா வேணும்னா ஒரு கமெண்ட் சொல்லுங்க, நான் தனியா எடுக்கிறேன். ஓகேவா? டைப் ஆஃப் ஃபங்க்ஷன்ஸ் எல்லாமே எடுக்கிறேன். பட் இப்போதைக்கு இது போதும்னு தெரிஞ்சுக்கோங்க. இப்போ டினாமினேட்டர் நமக்கு எப்படிமா இருக்கணும்? 1/√* இப்படி இருந்தா நம்ம எப்படி இருக்கணும்? ஸ்டார் வந்து ஸ்ட்ரிக்ட்லி கிரேட்டர் தென் 0வா இருக்கணும். ஸோ அதை நீங்க எழுதிக்கோங்க. அப்போ ஃபங்க்ஷன் வந்து உங்களுக்கு டிஃபைன்டு ஃபார் jif² - jifx - 6 greater than 0. இப்போ நம்ம வந்து as usual y = jifx ன்னு எடுத்துக்கிறேன். இதை நீங்க டேட்டாவோட போட்டுக்கலாம். அப்போ நீங்க இதை y² - y - 6 greater than 0 போடுவீங்களா? அப்போ ஃபேக்டரைஸ் பண்ணோம். மல்டிப்ளை பண்ணா -6, சப்ட்ராக்ட் பண்ணா உங்களுக்கு -1. அப்போ -3(2) வருமா? ஸோ ஐ கேன் ரைட் திஸ் as y - 3 y + 2 greater than 0. இது நான் எக்ஸ்பிளைன் பண்றதுக்காக சொல்றேன். நீங்க டைரக்டா கூட எழுதிக்கோங்க, உங்களால முடிஞ்சதுன்னா இப்படி எழுதிக்கலாம். jifx - 3 and then jifx + 2 greater than 0. இப்போ நான் இதை தனித்தனியா பிரிக்கணும். சரியா? தனித்தனியா பிரிக்கணும். இப்போ நல்லா கவனிச்சுக்கோங்க. jifx + 2 greater than, இது வந்து லெஸ் தென் வேறது greater than. ஓகேவா? அப்போ உங்களுக்கு இது எப்படி வரும்? இந்த இடத்துல உங்களுக்கு எப்படி வரும்? இந்த இடத்துல இங்க -2 இருக்குமா? இங்க 3 இருக்கும். ஸோ ஐ நீட் டு ஃபோக்கஸ் ஆன் திஸ் சைட் அண்ட் ஐ நீட் டு ஃபோக்கஸ் ஆன் திஸ் சைடு. அப்ப நீங்க பிரிச்சு எழுதும்போது எப்படி எழுதுவீங்க? jif x வந்து உங்களுக்கு less than or equal to. ஓகேவா? நல்லா கவனிச்சுக்கோ. இந்த இடத்துல less than, strictly less than தானே? strictly less than -2. ஓகேவா? and then jif x வந்து உங்களுக்கு greater than 3. புரியுதா? பார்த்துக்கோங்க. greater than 3. have you got this? up to this one உங்களுக்கு புரியுதா? இப்போ ஒரு முக்கியமான ரூல் ஞாபகம் வச்சுக்கோங்க. இது தெரியாதுன்றவங்க தெரிஞ்சுக்கோங்க. நோட் ஞாபகம் வச்சுக்கோங்க. நோட் போட்டுக்கோங்க. நோட்டுன்னு போட்டு நான் உங்களுக்கு ஒரு 4 பாயிண்ட் தரேன். இது வந்து யாரும் கொடுக்க மாட்டாங்க. யூஸ்வலா நான் கொடுக்குறேன். நோட் பண்ணிக்கோங்க. இது என்னன்னு பாத்தீங்கன்னா, இப்ப jif x வந்து உங்களுக்கு greater than or equal to x இருந்ததுன்னா x உடைய லிமிட் வந்து உங்களுக்கு greater than or equal to n. ஓகேவா? அதே மாதிரி jif x வந்து உங்களுக்கு greater than n இருந்தது அப்படின்னா உங்களுக்கு x வந்து greater than or equal to n + 1. அடுத்த நம்பர் இப்போ jif x வந்து greater than என்ன அர்த்தம்? இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ greater than n உங்களுக்கு இப்போ jif x வந்து ஒரு 3ன்னு வச்சுக்கலாம். அப்ப 3 வந்து உங்களுக்கு என்னவா இருக்கலாம்? x வந்து உங்களுக்கு என்னவா இருக்கலாம். ஐ எம் டாக்கிங் அபௌட் இருக்கலாம். அப்ப என்னவா இருக்கலாம்? 3 விட பெரிய நம்பர்ல இருக்கும். அப்ப 3 விட பெரிய நம்பர்னா இங்க பாருங்க 4 தானே இருக்கும். அப்ப 4 எங்க இருந்து எடுக்கும்னா உங்களுக்கு 4.1 இருந்தா கூட எடுக்கும், 4.2 இருந்தா கூட எடுக்கும், 4.3 இருந்தா கூட எடுக்கும். which means this can be 4 or more than 4. அப்படிதானே? 4 ஆவும் இருக்கலாம், more than 4 ஆவும் இருக்கலாம். ஏன்னா இங்க strictly less than கொடுத்ததால, greater than கொடுத்ததால. In the same way, if we have jif x வந்து உங்களுக்கு less than n இருந்ததுன்னா x வந்து less than n மட்டும்தான். ஓகேவா? அதே மாதிரி jif x வந்து உங்களுக்கு less than or equal to n இருந்ததுன்னா உங்களுக்கு இது less than n + 1 மாறிடும். இதை நோட் பண்ணி வச்சுக்கோங்க. எஸ், நான் நோட்டுன்னு கொடுத்ததை தயவு செய்து நோட் பண்ணி வச்சுக்கோங்கம்மா. x less than x less than n + 1. லெஸ் தென்னா பாத்துக்கோங்க, கிரேட்டர் தென்னா பாத்துக்கோங்க. நீங்க இது ஈஸியா ஞாபகம் வச்சுக்கலாம். நான் ஃபர்ஸ்ட் லைன்ல கொடுத்துருக்க ரெண்டுமே வந்து இது ரெண்டுமே கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு. ஓகே, கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு. இது வந்து லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு. n n+1, இங்க n n+1. இன்னைக்கு ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போ சொல்லுங்க பாப்போம். இப்போ நான் அப்ப எக்ஸுக்கு என்ன இருக்கணும்? இங்க லெஸ் தென் இருக்கா? அப்ப லெஸ் தென் இருந்தா தேர்ட் பாயிண்ட் என்ன? x less than 2 தான். அப்ப x less than -2 தான். புரியுதா? x less than -2 தான். இந்த சேம் வே x greater than 3 அப்படின்னா
இந்த ஃபர்ஸ்ட் பாயிண்ட். அப்ப நான் எப்படி எழுதணும்? எக்ஸ் கிரேட்டர் than ஆர் ஈக்குவல் டு உங்களுக்கு n பிளஸ் ஒன். ஓ சாரி, இதுவா? இது. அப்போ 4 எழுதணும். புரியுதா? இது கிடையாது, இது ஃபர்ஸ்ட் கிடையாது, செகண்ட். அப்ப இந்த நோட்ல நான் வந்து செகண்ட் தேர்ட் யூஸ் பண்ணி ஆன்சர் கொண்டு வந்துட்டேன். அப்போ எக்ஸ் லெஸ் தென் -2 கிரேட்டர் than ஆர் ஈக்குவல் டு 4. அப்போ கிரேட்டர் than ஈக்குவல் டு 4 டாட் சர்க்கிள் போட்டு வேவி கவுல போடலாம். ஸ்ட்ரிக்ட்லின்றதால நான் ஓப்பன் சர்க்கிள் மட்டும் தான் போட முடியும். இந்த பக்கம் போட்டுக்கிறேன். அப்ப உங்களுக்கான இன்டர்வல் எப்படி எழுதிங்க? -∞ இருந்து -2 ஓப்பன் இன்டர்வல் யூனியன் 4 வந்து க்ளோஸ்ட் இன்டர்வல் டு இன்ஃபினிட்டி. ஓகேவா? இது இருக்கா? எஸ். எங்க இருக்கு? ஆன்சர் இஸ் given in ஆப்ஷன் ஏ itself. இந்த சம்முக்கான ஆன்சர் வந்து ஆப்ஷன் ஏ தான். செக் பண்ணிக்கோங்க. புரிஞ்சதா பாத்துக்கோங்க. சோ ஒரு நோட்டேஷனும் முக்கியம். நீங்க அந்த ஆப்ஷனை பாருங்களேன். எல்லா ஆப்ஷனுமே உங்களுக்கு 2 4 தான் இருக்கு. பட் ஸ்டில் இன்டர்வல் மட்டும் உங்களுக்கு மாத்தி மாத்தி கொடுத்துருக்காங்க. க்ளோஸ்டு, ஓப்பன் அந்த மாதிரிலாம் மாத்தி மாத்தி கன்ஃபியூஸ் பண்ணதா கொடுத்துருக்காங்க. அதுக்காகத்தான் நான் உங்களுக்கு இந்த ஸ்பெஷலா நோட்டுன்னு கொடுத்துருக்கேன். தயவு செஞ்சு நோட்ல வந்து இந்த நோட்ல போட்டுக்கோங்க. ஓகேவா? எஸ். இந்த சம் புரிஞ்சதா பாத்துக்கோங்க. இந்த டைப் ஆஃப் கொஸ்டின்ஸ் முக்கியம். அதாவது டொமைன் கொஸ்டின்ல ஜிஃப் பேஸ்டு கொஸ்டினோ இல்ல உங்களுக்கு ஃபிராக்ஷனல் ஃபங்க்ஷன் கொஸ்டின்ஸோ இல்ல லாக்ல வர கொஸ்டின்ஸோ உங்களுக்கு முக்கியம். சரியா? இதை காப்பி பண்ணிக்கோங்கம்மா. ஐ ஹோப் யூ அண்டர்ஸ்டாண்ட் திஸ். எஸ். இந்த கொஸ்டின் ட்ரை பண்ணுங்க பார்ப்போம். உங்களால கண்டிப்பா முடியும். நீங்க ட்ரை பண்ணுங்க. நம்ம இப்பதான் ரீசெண்டா ஒரு 2 சம் முன்னாடி நம்ம லாக் சம் போட்டோம்ல, அதே லாஜிக் தான் இங்க உங்களுக்கு. சோ இந்த இடத்துல f of x defined for what? f of x is defined for what? எனக்கு இது எனக்கு எப்படி இருக்கணும்? கிரேட்டர் தென் 0வா இருக்கணும். ஸ்ட்ரிக்ட்லி கிரேட்டர் தென் 0வா இருக்கணும். அப்படிதானே? log ax அப்படின்னா இது எப்ப டிஃபைண்டா இருக்கும்? உங்களுக்கு x கிரேட்டர் தென் 0வா இருக்கும். ஸ்ட்ரிக்ட்லி கிரேட்டர் தென் 0வா இருக்கும்போது அண்ட் தென் உங்களுக்கு இந்த ஏழுமே கிரேட்டர் தென் 0வா இருக்கணும். சரியா? சோ அப்ப இது எழுதும்போது எப்படி இருக்கணும்? மைனஸ் ஆஃப் log base 3x the whole square plus 5 log base 3x minus 6 is greater than 0 and x வந்து greater than 0. இப்படி இருந்தாதான் இந்த f of x வந்து உங்களுக்கு டிஃபைன்டு. ஓகேவா? இப்போ இங்க இருக்கிறது எங்காவது பார்த்தா மாதிரி இருக்கா பாருங்க. இது எங்காவது பார்த்தா மாதிரி இருக்கா? shall I take y is equals to log 3x எடுத்தேன்னா எனக்கு இந்த இன்டிகேஷன் எப்படி மாறும்? minus y square plus 5y minus 6 greater than 0வா மாறுமா? புரியுதா? shall I make this as a factorization? பண்ண முடியுமா? ஃபேக்டரைசேஷன் எப்படி பண்ணலாம்? இப்போ இதோட ஃபேக்டரைசேஷன் நார்மலா பண்ணோம்னா y ஸ்கொயர், இப்போ மைனஸ் நான் வெளில எடுக்கிறேன், y ஸ்கொயர் minus 5y plus 6 greater than 0. ஓகேவா? அப்போ எனக்கு y ஸ்கொயர் minus 5y plus 6 less than 0வா நான் போட்டுக்கிறேன். So this will give me y minus 3, y minus 2 less than 0. அப்போ y வந்து lies between 2 and 3. சொல்றது புரியுதா பாருங்க. எப்படி கொண்டு வந்து தெரியுதா? ஃபேக்டரைசேஷன் பண்ணிருக்கேன். ஏன் சார் 3 2 போட்டிருக்கீங்களே? அம்மா 2 தான் சின்னது, 3 பெருசு, இப்படிதான் வரும். அப்போ yக்கு பதிலாக நான் இப்போ ரீப்ளேஸ் பண்ணிக்கிறேன். ஓகேவா? அப்போ எனக்கு எப்படி எழுதலாம்? 2 less than log 3x less than 3 and x வந்து greater than 0. இதுமே நீங்க எழுதணும் கூட. இப்போ இங்க log 3 தானே இருக்கு. அப்ப இது வந்து 3க்கு ரைஸ் பண்ணணும் பவர்ல. அப்ப 3 ஸ்கொயர் x, இது 3 கியூப் and x வந்து greater than 0. அப்ப இது என்ன ஆகும்? 9 less than x less than 27 and x greater than 0. இது ப்ராப்ளம் இல்லை. ஏன்னா இப்போ 9 27 ரெண்டுமே greater than 0ன்றதால பிரச்சனை கிடையாது. அப்போ x வந்து லைஸ் பிட்வீன் 9 and 27 பட் ஸ்ட்ரிக்ட்லி லெஸ் தென் அப்படின்றதால உங்களுக்கு ஓப்பன் இன்டர்வல் தான். அப்போ இந்த சம்முக்கான ஆன்சர் வந்து x பிலாங்ஸ் டு 9,27 இருக்கா? எஸ். ஆப்ஷன் சில உங்களுக்கு இருக்கு. செக் பண்ணிக்கோங்க. பாருங்க இந்த சம் பாத்தீங்கன்னா ஒரு 2 நிமிஷம் கூட ஆகல. அப்படிதானே? மேக்ஸிமம் நீங்க வந்து இப்ப நான் எக்ஸ்பிளைன் பண்றதால நான் உங்களுக்கு ஸ்டெப் பை ஸ்டெப் எல்லாம் போட்டிருக்கேன். இதெல்லாமே நான் ஸ்டெப் பை ஸ்டெப்பா போட்டிருக்கேன். இதெல்லாம் எல்லாமே நீங்க டைரக்டாக சால்வ் பண்ணலாம். குயிக்கா ஸ்டார்ட் பண்ணணும். இது ஆஃப்டர் ஆல் ஒரு ஃபேக்டரைசேஷன் குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன் தானே, ஈஸியா பண்ணலாம் நீங்க. சரிங்களா? நம்ம 8th இருந்து படிச்சுட்டு இருக்கோம், 9th இருந்து படிச்சுட்டு இருக்கோம். ஓகேவா? சோ நல்ல பொட்டன்ஷியல் ஸ்டூடெண்ட்ஸ், பிராக்டிஸ் பண்ண ஸ்டூடெண்ட்ஸ் பாத்தீங்கன்னா இந்த சம்ம 1 மினிட்ல கூட முடிக்கலாம். சரியா? அடுத்த சம் போலாமா? இது கிளியர் தானே? இந்த சம் பாருங்கம்மா, ட்ரை பண்ணுங்க பார்ப்போம். இந்த சம் வந்து கான்செப்ட் வைஸ் ரொம்ப சின்னது, பட் நீங்க இதை எப்படி எழுதுறீங்கன்றதுதான் இங்க முக்கியம். ஓகேவா? எப்படி எழுதுறீங்கன்றதான் முக்கியம். ஏன்னா ஆப்ஷன்ஸை பாருங்களேன், உங்களுக்கு ஒரு ஹோப் கிடைக்கும். ஆப்ஷன்ஸ் எல்லாமே 2,3 தான் இருக்கு. ஓகேவா? இப்ப நார்மலா உங்களுக்கு log ax அப்படின்னா இதோட கண்டிஷன் என்ன? உங்களுக்கு x greater than 0வா இருக்கணும். ஸ்ட்ரிக்ட்லி greater than 0. அப்படிதானே? அப்போ இந்த என்டையர் பிராக்கெட் டேர்ம், ஏன்னா இது log 10க்குள்ள இருக்கு. அப்ப இந்த என்டையர் பிராக்கெட் டேர்ம் வந்து எனக்கு greater than 0வா இருக்கணும். அப்ப எழுதும்போது எப்படி எழுதலாம்? 1 by log 10 of x square minus 5x plus 16
கிரேட்டர் தென் 0. சொல்றது புரியுதா? இப்போ அப்படி இன்டர்சேஞ்ச் பண்ணிக்கலாமா? 1 அந்த பக்கம் போயிடும், இது இந்த பக்கம் போயிடும். அப்ப நான் எப்படி எழுதலாம் இதை? log 10 of x square minus 5x plus 16 less than 1. நான் என்ன பண்ண தெரியுதாமா? இது அப்படியே இந்த பக்கம் மாத்திருக்கோமா? அப்ப நான் இன்இக்குவேஷன் உல்டாவா எழுதும்போது less than 1 நான் போட்டுக்கிறேன். அப்போ less than 1 போடும்போது எனக்கு இந்த வெறும் x square minus 5x plus 16 is less than 10 power 1 அப்படிதானே? இங்க பாருங்க, இப்போ இப்படிதானே எழுதணும். log ax less than 1 அப்படின்னா நான் வந்து என்ன பண்ணலாம்? a power 1 x less than a power 1. லாஜிக் இதான் அர்த்தம் இருக்கு. சரி, லெஸ் than விட்டுருங்க. நார்மலா உங்களுக்கு ஈக்குவேஷன் எப்படி எழுதுவோம்? log ax equal to 1 போடுறேன். இதுக்கு என்ன அர்த்தம் ஆக்சுவலா? இதோட மீனிங் என்ன? a power 1 equal to x. இதான் அர்த்தம். அதை தான் நான் இப்படி எழுதியிருக்கேன். ஓகேவா? இப்போ இதை ஒரே பக்கம் அரேஞ்ச் பண்ணும்போது x ஸ்கொயர் மைனஸ் 5x பிளஸ் 16 மைனஸ் 10 லெஸ் தென் 0. அப்போ x ஸ்கொயர் மைனஸ் 5x பிளஸ் 6 லெஸ் தென் 0. இதை ஃபேக்டரைஸ் பண்ணா x மைனஸ் 2 x மைனஸ் 3 லெஸ் தென் 0. நான் இதை கொடுத்துட்டேன். ஐ வாண்ட் யூ டு கமெண்ட் த ஆன்சர். இதுக்கு மேல நான் ஆன்சர் சொல்லணும்னா நீங்களே சிரிப்பீங்க. இதுக்கப்புறம் ஐ வாண்ட் யூ டு கமெண்ட் யுவர் ஆன்சர். இந்த கொஸ்டின் போட்டுட்டு எனக்கு இதோட ஆன்சர் வந்து கமெண்ட் பண்ணுங்க பார்ப்போம். சரியா? அடுத்த சம் போயிடலாம். செக் அவுட் திஸ் கொஸ்டின். நான் டக்குன்னு சம் போட்டு போயிட்டே இருப்பேன். ஓகேவா? தேவையில்லாதெல்லாம் பேசி நான் வந்து மொக்கப்பட விரும்பல. டக்குன்னு சம் சால்வ் பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாம். ஸோ லாகுடைய பேசிக்ஸ் தான் அகெயின். சரிங்களா? ஸோ லாக் ஏஎக்ஸ், நார்மலா லாக் ஏஎக்ஸ் இப்படி இருக்கு அப்படின்னா இது எப்போ டிஃபைன் ஆகும்னா எக்ஸ் வந்து கிரேட்டர் தென் 0. ஓகேவா? ஸோ அப்போ நான் ஃபர்ஸ்ட் எழுதும்போது என்ன பண்ணோம்? இப்போ லாக் 2, ஸோ எனக்கு இது வந்து கிரேட்டர் தென் 0வா இருக்கணும். அப்படிதானே? ஸோ திஸ் ஃபங்க்ஷன் இப்போ நான் லாக் 2 வந்து இது ஃபுல்லாக எக்ஸ்னு எடுத்துக்கலாம். இது ஃபுல்லாவே நீங்க எக்ஸ் எடுத்துக்கலாம். இல்லை சம் அதர் வேரியபிள் இசட் எடுத்துன்னு வச்சுக்கலாம். அப்போ நீங்க எப்படி எழுதுவீங்க? லாக் 2 இசட் இது எப்போ டிஃபைன் ஆகும்னா இசட் வந்து கிரேட்டர் தென் 0. அதான் நான் எழுத போறேன். ஸோ லாக் 3 ஆஃப் லாக் 4 ஆஃப் எக்ஸ் உங்களுக்கு கிரேட்டர் தென் 0. ஸோ இதுதான் வந்து எஃப் ஆஃப் எக்ஸ் இஸ் டிஃபைன்டு ஃபார். எஃப் ஆஃப் எக்ஸ் இஸ் டிஃபைன்டு ஃபார் எப்போ? இதுக்கு. இப்போ நான் இதை மட்டும் எழுதணும்னா லாக் 3 இந்த பக்கம் போகும். அப்போ லாக் 3 இந்த பக்கம் போச்சுன்னா எப்படி எழுதணும்னா அதை 3 பவர் 0ன்னு போடணுமா? 3 பவர் 0ன்றது என்னது? 1. அப்போ லாக் 4x கிரேட்டர் தென் 1. அப்போ இதை நான் மறுபடியும் பண்ணணும் அப்படின்னா எக்ஸ் கிரேட்டர் தென் 4 பவர் 1. சமம் முடிஞ்சிச்சு, அவ்வளவுதான். அப்போ என்னது? எக்ஸ் கிரேட்டர் தென் 4. ஆன்சர் இஸ் ஆப்ஷன் பி தான். ஏ போட்டுறாதீங்கம்மா, ஏன்னா நம்ம ஸ்ட்ரிக்ட்லி கிரேட்டர் தென் போடுறோம். சாரி, ஸ்ட்ரிக்ட்லி கிரேட்டர் தென் போடுறோம். கிரேட்டர் தென் ஈக்குவல் டு தான் ஏ. நீங்க இவ்வளவு கஷ்டப்பட்டு போட்டுட்டு ஏவை டிக் பண்ணி வச்சிடாதீங்க. ஓகேவா? எக்ஸ் கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு 4 இப்படி வந்தாதான் நான் வந்து என்ன பண்ணணும்? 4 க்ளோஸ்ட் இன்டர்வல் இப்படி போடணும். இதோட பேசிக்ஸ் எல்லாமே நம்ம அப்படி போட்டிருக்கோம். இந்த இன்டர்வல், வேதிக்க மெத்தடு, லெஸ் தென் கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு ரிலேஷன்ஷிப் எல்லாமே நம்ம வேதிக்க மெத்தட் தனியாக ஒரு வீடியோ போட்டிருக்கோம். அது தெரியாதவங்க நீங்க தெரிஞ்சுக்கோங்க. ஏன்னா அது தெரியாம இது தெரியாது, அது புரியாது உங்களுக்கு. ஓகேவா? இந்த சம் கிளியரா? அடுத்த சம்முக்கு ஓடிடலாம். ஆஹா, காஸ் இன்வர்ஸ் இருக்குமா? ரூட் வேற இருக்கு. ஸோ கேர்ஃபுல்லா போடுங்க பார்ப்போம். ட்ரை பண்ணுங்க. நீங்க ஒரு சேலஞ்சா எடுத்து ட்ரை பண்ணணும். ஓகேவா? எப்பவுமே வந்து சார் அப்படியே போடட்டும் நம்ம வேடிக்கை மட்டும் பார்க்கலாம்னா பார்க்கவே கூடாது. அது வந்து ஒரு நல்ல ஹேபிட்டே கிடையாது. நான் என்கரேஜே பண்ண மாட்டேன். முதல்ல நீங்க ட்ரை பண்ணுங்க. அட்லீஸ்ட் ஒரு 4 ஸ்டெப் நீங்க போட்டீங்க, அதுக்கப்புறம் கண்டினியூ பண்ணீங்கன்னா கூட ஓகே தான். சரியா? இல்ல நான் போடும் உங்களுக்கு ஸ்டார்டிங் ட்ரபிள் சார் எனக்கு, நீங்க போட ஆரம்பிச்சிருங்க. அதுக்கப்புறம் எங்க இருந்து என்னால பிக்கப் பண்ண முடியும் கான்ஃபிடென்ட் இருக்கும், அந்த ஸ்டெப் வந்து நீங்க பிக்கப் பண்ணிட்டு போயிடணும். ஓகேவா? ஸோ இப்போ இது பாருங்க, ரூட்டுக்குள்ள கொடுத்துருக்காங்க. ரூட்டுக்குள்ள ஸ்டார் இருக்கு. அப்போ நம்ம என்ன பண்ணுவோம்? ஸ்டார் வந்து ஸ்ட்ரிக்ட்லி கிரேட்டர் தென் 0 தான். ஓகேவா? இப்போ இதுல பாத்தீங்கன்னா இப்போ இந்த இடத்துல நார்மலா ஸ்ட்ரிக்ட்லி கிரேட்டர் தென் 0 இப்படி இருக்கு அப்படின்னாலே இப்போ நான் நார்மலா சால்வ் பண்ணுங்களேன். இப்போ காஸ் இன்வர்ஸ் ஆஃப் 1 மைனஸ் மாடுலஸ் எக்ஸ் பை 2 கிரேட்டர் தென் 0. அப்போ 1 மைனஸ் மாடுலஸ் எக்ஸ் பை 2 கிரேட்டர் தென் காஸ் இன்வர்ஸ் இந்த பக்கம் போச்சுன்னா காஸ் 0வா? அப்போ காஸ் 0 விச் இஸ் 1 தான். அப்போ 1 மைனஸ் மாடுலஸ் எக்ஸ் கிரேட்டர் தென் பை 2 கிரேட்டர் தென் 1. இந்த 2 அந்த பக்கம் போச்சுன்னா 1 மைனஸ் மாடுலஸ் எக்ஸ் கிரேட்டர் தென் 2 கிராஸ்ல மல்டிப்ளை பண்றேன். இப்போ அப்போ மாடுலஸ் எக்ஸ் இந்த 1 அந்த பக்கம் போச்சுன்னா என்ன மாறும்? 2 மைனஸ் 1 1 வரும். ஆனா இங்க மைனஸ் இருக்கு. இப்போ இது நல்லா கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. இந்த இடத்துல மைனஸ் இது என்னவா மாறும்? உங்களுக்கு ஃபுல்லா இன்னிகுவேட் பண்ண மல்டிப்ளை பண்ண என்ன ஆகும்? ஒரு இன்னிகுவேஷன்ல மைனஸை மல்டிப்ளை பண்ணா அந்த இன்னிகுவேஷன் ஃபிளிப்பா மாறிடும், திரும்பிடும். அப்போ ஃபுல்லா மைனஸா மல்டிப்ளை பண்ணும்போது மாடுலஸ் எக்ஸ் லெஸ் தென் மைனஸ் 1 வரும். இது வந்து ஆக்சுவலா அப்சர்வ், இது பாசிபிளா பாருங்க. இது பாசிபிளா? மாடுலஸ் எக்ஸ் லெஸ் தென் மைனஸ் 1 பாசிபிளா? இல்ல, பாசிபிள் கிடையாது. ஸோ இதை நம்ம கன்சிடர் பண்ண வேண்டியது கிடையாது. ஓகேவா? இது அப்படியே இருக்கட்டும் ஒரு பக்கம். இப்போ இந்த ஃபங்க்ஷன் எப்போ எனக்கு டிஃபைன்டா மாறும்?
இந்த இடத்துல காஸ் இன்வர்ஸ் உடைய டொமைன் எடுக்கணும். புரியுதா? இப்போ எனக்கு நார்மலா மேலோட்டமா நான் ரூட்டை வச்சு போட்டா எனக்கு அப்சர்வ், ஏன்னா எனக்கு அந்த ஆன்சர் வர்ற நோ சொல்யூஷன் வருது. ஓகேவா? பட் நீங்க இதை பேஸ் பண்ணி நான் வந்து ஆப்ஷன் டி போட்டுலாமா சார்ன்னு கேட்டா நோ, போடக்கூடாது. ஏன்னா நம்ம டைரக்டா வந்து உங்களுக்கு கொடுக்கல ஃபங்க்ஷனை. எப்படி கொடுத்துருக்காங்க? ரூட்டுக்குள்ள காஸ் இன்வர்ஸ் கொடுத்துருக்காங்க. அப்ப நான் ஆல்ரெடி கொடுத்துட்டேன் காஸ் இன்வர்ஸுக்கு. இப்ப நார்மலா உங்களுக்கு காஸ் இன்வர்ஸ் உடைய டொமைன் என்ன கொடுத்துருக்கேன்? லைஸ் பிட்வீன் -1 அண்ட் +1, அப்படித்தானே? எக்ஸ் வந்து லைஸ் பிட்வீன் -1 அண்ட் +1. எப்போ வெறும் காஸ் இன்வர்ஸ் ஆஃப் எக்ஸா இருந்தது அப்படின்னா எக்ஸ் பதிலா இங்க என்ன இருக்கோ அதை நான் எழுதணும். ஸோ எப்படி எழுதுவீங்க? -1 லைஸ் பிட்வீன் 1 - மாடுலஸ் x/2 <= 1. புரியுதா? இப்படிதான் எழுதணும். காஸ் இன்வர்ஸ் ஆஃப் எக்ஸுக்கு தான் இது. பட் எக்ஸ் இடத்துல இந்த பிராக்கெட் டேர்ம் இருக்கு, அதை நான் எழுதணும். இப்போ 2 உள்ள கிராஸ்ல மல்டிப்ளை பண்றேன். அப்போ இது -2 <= 1 - மாடுலஸ் x <= 2. இப்போ 1 இந்த பக்கம் வந்ததுன்னா இது -3 வந்துடும். இது எனக்கு மாடுலஸ் எக்ஸ் 2 - 1 எனக்கு 1 வரும். இப்போ நான் திருப்பி ஃபுல்லா இன்இகுவேஷன் மைனஸால மல்டிப்ளை பண்ணா எனக்கு என்ன மாறும்? சிம்பிள் மாறும். இந்த பக்கம் வந்துடும். அப்போ -1 <= மாடுலஸ் எக்ஸ் <= -3 will turn into +3. இப்போ தனித்தனியா பிரிச்சுக்கோங்க. -1 <= மாடுலஸ் எக்ஸ் அண்ட் தென் மாடுலஸ் எக்ஸ் <= 3. இப்போ -1 <= மாடுலஸ் எக்ஸ், இது பாசிபிளா பாருங்க. இது ஃபார் ஆல் வேல்யூஸ், அப்படிதானே? ஃபார் ஆல் வேல்யூஸ் இது எப்பவுமே மாடுலஸ் வந்து ஆல்வேஸ் பாசிட்டிவ் தான். அது ஆல்வேஸ் எனக்கு -1 விட பெரிய நம்பரா தான் இருக்கும். ஸோ திஸ் இஸ் ட்ரூ ஃபார் ஆல் ரியல் வேல்யூஸ். சரியா? அப்போ மாடுலஸ் எக்ஸ் <= 3 மட்டும் எடுத்தோம் அப்படின்னா உங்களுக்கு இதுக்கு என்ன மீனிங்? எக்ஸ் வந்து லைஸ் பிட்வீன் -3 and +3 இருக்கும். அப்போ எக்ஸ் பிலாங்ஸ் டு க்ளோஸ் இன்டர்வல் ஆஃப் -3 and +3. ஆன்சர் இஸ் ஆப்ஷன் பி. இது நார்மல்மா. நார்மலா வந்து உங்களுக்கு இது தெரியும்ல, மாடுலஸ் எக்ஸ் <= a அப்படின்னா தென் எக்ஸ் லைஸ் பிட்வீன் -a and +a. இது தெரியாதவங்க தெரிஞ்சுக்கோங்க, அவ்வளவுதான். ஓகே, அடுத்த சம் இல்லாமா? இந்த சம் புரியுதா? இந்த அப்சர்வ் கேஸ் புரிஞ்சுதா? இந்த அப்சர்வ் கேஸ்ல வந்து உங்களுக்கு நார்மலா நெகட்டிவ்க்குள்ள ரூட் இருக்குன்னா <0. பட் அது தாண்டி அதை நம்ம சால்வ் பண்ணிட்டே போகும்போது நான் வந்து முடிக்கிட்டேன். ஸோ ஐ நீட் டு கன்சிடர் ஒன்லி ஃபார் த காஸ் இன்வர்ஸ். அப்போ இந்த காஸ் இன்வர்ஸை மட்டும் வச்சு நான் போட்டேன்னா எனக்கு இந்த ஆன்சர் வருது. ஐ ஹோப் யூ காட் திஸ். ஓகே, அடுத்த சம் போலாமா? இந்த கொஸ்டின் பாருங்கம்மா. இந்த கொஸ்டின் வந்து பாத்தீங்கன்னா அன்லைக் த ப்ரீவியஸ் கொஸ்டின்ஸை கம்பேர் பண்ணும்போது 2 ஃபங்க்ஷன் கொடுத்துருக்காங்க. ஓகேவா? 2 ஃபங்க்ஷன் கொடுத்துருக்காங்க. 2 ஃபங்க்ஷன் கொடுத்தா எப்படி சார் நான் வந்து டொமைன் கண்டுபிடிக்கணும்னா, இதுக்கு தனியா நீங்க டொமைன் கண்டுபிடிக்கணும், இதுக்கு தனியா நீங்க டொமைன் கண்டுபிடிக்கணும், அண்ட் தென் அதுக்கான இன்டர்செக்ஷன் எடுக்கணும். ஞாபகம் வச்சுக்கோங்க, யூனியன் கிடையாது. ஓகேவா? யூனியன் கிடையாது. அதாவது இப்போ எஃப் வந்து உங்களுக்கு 2 ஃபங்க்ஷன் g + h கொடுத்துருக்காங்க அப்படின்னா நீங்க வந்து என்ன கண்டுபிடிக்கணும்? டொமைன் ஆஃப் g இன்டர்செக்ஷன் டொமைன் ஆஃப் h கண்டுபிடிக்கணும். ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேவா? எஸ், இது தெரியாதவங்க தெரிஞ்சுக்கோங்கம்மா. ஓகேவா? இப்போ நான் வந்து தனித்தனியா கண்டுபிடிக்க போறேன். தனித்தனியா ஐ எம் கோயிங் டு ஃபைண்ட். ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் வந்து ஐ வில் ஸ்டார்ட். நான் இப்போ க்ளூ கொடுத்துட்டேன், என்னால ட்ரை பண்ண முடியும் சார்ன்றவங்க ட்ரை பண்ணுங்க நீங்களே. ஓகேவா? எஸ், த ஃபர்ஸ்ட் ஒன் ஐ வில் ஸ்டார்ட் வித் log ஆஃப் x - 1/2. ஸோ இது எப்போ டிஃபைன்டு? இது எப்போ டிஃபைன்னா இது கிரேட்டர் தென் 0வா இருக்கும்போது, அப்போ x - 1/2 கிரேட்டர் தென் 0வா இருக்கும்போது, அப்போ -1/2 இந்த பக்கம் வந்ததுன்னா இட் கேன் பி ரிட்டன் as +1/2. அப்போ இதோட இன்டர்வல் ஃபார்ம் நீங்க எப்படி எழுதுவீங்க? x belongs to 1/2, ∞. ஸோ இது சிம்பிளா முடிஞ்சிச்சு ஃபர்ஸ்ட் இது. ஓகேவா? ஸோ ஃபர்ஸ்ட் உடைய டொமைன், ஸோ இதோடைய டொமைன் வந்து எனக்கு 1/2, ∞. இப்போ அடுத்து செகண்ட் உடைய டொமைனுக்கு வாங்க. ஸோ செகண்ட் வந்து என்ன கொடுத்துருக்காங்க? log base 2 root of 4x² - 4x + 5. ஸோ இது எப்பமா எனக்கு டிஃபைன் ஆகும்? இது எனக்கு எப்போ டிஃபைன் ஆகும்னா ஆஸ் யூஷுவல் இது வந்து எனக்கு greater than 0வா இருக்கும் பொழுது, அப்போ 4x² - 4x + 5 greater than 0வா இருக்கும் பொழுது. பட் குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன் கொடுத்துருக்காங்க. நல்லா கவனிங்க செல்லுங்களா, குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன் கொடுத்துருக்காங்க. குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன் உங்களுக்கு இங்க ஏ யாரு? இதானே உங்களுக்கு ஏ, இதானே உங்களுக்கு பி, இதானே உங்களுக்கு சி. அப்போ குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன்ல ஏ வந்து எனக்கு greater than 0வா இருக்கு. அண்ட் கேன் யூ ஃபைண்ட் த டிஸ்கிரிமினன்ட்? அதாவது டி கண்டுபிடிப்பல, டிஸ்கிரிமினன்ட் டிட்டர்மினன்ட் என்ன சொல்லுவீங்க நீங்க? டி சொல்லுவோம்ல, நேச்சர் ஆஃப் ரூட்ஸ். அந்த இதை கண்டுபிடிச்சா என்ன ஆகும் உங்களுக்கு? d² - 4ac என்ன வரும் பாருங்க? 16 - 4 × 4 × 5. இது எனக்கு லெஸ் தென் 0வா வருது. அப்போ ஆப்வியஸ்லி எப்பவுமே ஞாபகம் வச்சுக்கோங்க இந்த விஷயத்த, நான் சொல்றத. இன் குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன்
ஏவும் 0 டி வந்து எனக்கு லெஸ் தென் 0வா இருந்ததுன்னா தென் இதோடைய டொமைன் வந்து எனக்கு ஆல் ரியல் வேல்யூஸ் ஞாபகம் வச்சுக்கோங்க. இது டிஃபைன்ட் ஏன்னா கிரேட்டர் தென் 0. ஓகேவா? அதாவது கிராஃப் நீங்க போட்டீங்கன்னா ஏ கிரேட்டர் தென் 0 டி லெஸ் தென் 0. டி லெஸ் தென் 0னா என்னமா அர்த்தம்? பேசிக்கா டி லெஸ் தென் 0னா இட் ஹாஸ் நோ ரூட்ஸ் தான் அர்த்தம். அப்போ உங்களுக்கு இதோட கர்வ் வந்து மேலேயே போயிடும். சொல்லுங்களா, புரியுதா இல்லையா? இதோட கர்வ் மேலேயே போயிடும். ஏன்னா ஏ கிரேட்டர் தென் 0 அப்போ ஓப்பன் அப்வர்டு, டி லெஸ் தென் 0 ரூட்டே இல்லை. இதுக்கு என்ன அர்த்தம்? நேச்சர் ஆஃப் ரூட்ஸ் கண்டிஷன் படி இதுக்கு என்ன அர்த்தம்? நேச்சர் ஆஃப் ரூட்ஸ் கண்டிஷன் படி நோ ரியல் ரூட்ஸ் அர்த்தம். விச் மீன்ஸ் இதோட எல்லா வேல்யூவும் உங்களுக்கு பாசிட்டிவ்ல இருக்குன்னு அர்த்தம். சோ இது பாசிட்டிவ் வந்து அவங்களே கொடுத்திருக்காங்க, நம்ம கிரேட்டர் தென் 0 தான் வருது. So it is already defined for all real values. ஓகேவா? அப்போ செகண்ட் ஃபங்க்ஷனுக்கான டொமைன் வந்து எனக்கு என்டையர் ரியல் நம்பர் சிஸ்டம். ஓகேவா? இப்போ என்டையர் ரியல் நம்பர் சிஸ்டம் ஒரு ஃபங்க்ஷன், இன்னொரு ஃபங்க்ஷன் ஃபர்ஸ்ட் கண்டுபிடிச்சது ஆஃப்ல இருந்து எனக்கு இன்ஃபினிட்டி. அப்போ இன்டர்செக்ஷன் வந்து ஆஃப் டு இன்ஃபினிட்டி தான். அப்போ ஆன்சர் இஸ் ஆப்ஷன் பி தான் உங்களுடைய ஃபைனல் ஆன்சர். இன்டர்செக்ஷன் பார்க்கணும், அதான் நான் ஃபர்ஸ்டே சொல்லிட்டேன். ரெண்டு ஃபங்க்ஷன் கொடுத்துருக்காங்கன்னா அதோட இன்டர்செக்ஷன் ஆஃப் த டொமைன் தான் நீங்க ஆன்சரா எடுத்துக்கணும். சரியா? 3 கொடுத்திருந்தாலும் அதே தான். சப்போஸ் பிளஸ் போட்டு இன்னொரு டேர்மும் கொடுத்துருக்காங்கன்னா நீங்க அதுக்கும் சேர்த்து தான் உங்களோட இன்டர்செக்ஷன் எடுக்கணும். சரியா? புரிஞ்சுதுங்களாமா இந்த சம்மு? குவாட்ராட்டிக் வந்தா இந்த பாயிண்ட் ஞாபகம் வச்சுக்கோங்க. நான் வந்து இப்போ கிரீன்ல சர்க்கிள் போடுறேன் பாருங்க, இந்த பாயிண்ட் ஞாபகம் வச்சுக்கோங்க. குவாட்ராட்டிக் வந்ததுன்னா இன் quadratic equation if a greater than 0 d less than 0 வந்ததுன்னா then the domain is valid, that is the function is defined for all real values ன்றதை ஞாபகம் வச்சுக்கோங்க. சரியா? பாசிட்டிவா தான் இருக்கும் ஆல்வேஸ். அடுத்த சம் போயிடலாமா? இந்த கொஸ்டின் பாருங்கப்பா, நீங்க மேக்ஸிமம் எங்கேயாவது பார்த்துக்க முடியாது. இந்த கொஸ்டின் கொஞ்சம் டிஃப்ரெண்டான கொஞ்சம் யூனிக்கான கொஸ்டின். ஓகேவா? ஸோ என்சிஆர் கான்செப்டை பேஸ் பண்ணி அவங்க வந்து they are asking domain. ஓகேவா? ஸோ கொஞ்சம் லென்த்தா போகும், நீங்க ட்ரை பண்றதா நீங்க ட்ரை பண்ணுங்க. பேசிக் கண்டிஷன் கொடுத்துறேன். இப்போ நார்மலா உங்களுக்கு என்சிஆர் காம்பினேஷன்ஸ்ல என்ன கண்டிஷன் நமக்கு தெரியும்? n வந்து நேச்சுரல் நம்பரா இருக்கும், அட் த சேம் டைம் n வந்து ஸ்ட்ரிக்ட்லி கிரேட்டர் தென் 0வா இருக்கும். 1 வரலாம் பட் 0 வரக்கூடாது. அதே டைம்ல r வந்து உங்களுக்கு கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு 0 வரலாம். அப்படிதானே? r 0வா இருக்கலாம், ஆனா நெகட்டிவ்லாம் வராது. என்னும் ஆரும் உங்களுக்கு என்ன ரிலேஷன்ஷிப்னா n வந்து கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு ஆர்னு வரும். இந்த 3 தான் கண்டிஷன். இதை வச்சுதான் சம் போட போறோம். புரியுதா? n greater than 0, r greater than or equal to 0, n greater than or equal to r. இப்போ ஃபர்ஸ்ட் இதுக்கு நான் கண்டுபிடிக்கணும், ஃபர்ஸ்ட் ஃபங்க்ஷனுக்கு. செகண்ட் ஃபங்க்ஷன் கண்டுபிடிக்கணும், அது ரெண்டுத்துக்குமா இன்டர்செக்ஷன் எடுக்க போறேன். சரியா? ஸோ ஃபர்ஸ்ட் 24 மைனஸ் எக்ஸ் தான் உங்களுக்கு n, 3x மைனஸ் 1 தான் உங்களுக்கு r. ஸோ அப்போ என்ன பண்ணலாம்? 24 மைனஸ் எக்ஸ் இஸ் ஸ்ட்ரிக்ட்லி கிரேட்டர் தென் 0 and then 3x minus 1 is greater than or equal to 0 and then n greater than or equal to r. So I can write 24 minus x greater than or equal to 3x minus 1. கொஞ்சம் கொஸ்டின் இருக்கும்பா. ஓகேவா? நான் இப்போ ஒரு லைன் போட்டுற ஒரு நிமிஷம், ஏன்னா நிறைய எழுத போறோம் அப்படின்றதால சொல்லிடுறேன் இப்பவே. ஓகே, சால்வ் பண்ணுங்க பார்ப்போம் தனித்தனியா. அப்போ இது 24 என்னவாகும்? மாறும் 24 மைனஸ் எக்ஸா. ஸோ மைனஸ் எக்ஸ் கிரேட்டர் தென் மைனஸ் 24 விச் இம்ப்ளைஸ் எக்ஸ் வந்து லெஸ் தென் 24. ஸோ இது ஒரு இன்இக்குவேஷன். அடுத்து இதுல இருந்து நீங்க ஃப்ரேம் பண்ணீங்கன்னா 3x is greater than or equal to மைனஸ் 1 இந்த பக்கம் வந்தா பிளஸ் 1, அப்போ x is greater than or equal to 1/3. நெக்ஸ்ட் இதை ஈக்குவல் பண்ணுங்க, 24 மைனஸ் 1 இந்த பக்கம் வந்தா பிளஸ் 1, மைனஸ் எக்ஸ் இந்த பக்கம் கொண்டு போறேன், இதை இந்த பக்கம் கொண்டு போறேன், அதை இங்க கொண்டு வந்துடுறேன். ஸோ 3x பிளஸ் எக்ஸ், அப்போ 25 greater than or equal to 4x. அப்போ x வந்து உங்களுக்கு less than or equal to 25/4. ஸோ 25/4ன்றது என்ன வரும் உங்களுக்கு? அப்ராக்சிமேட்லி 6 பாயிண்ட் சம்திங் 2ன்னு வந்துடும் வச்சுக்கலாம். இப்போ நார்மலா ஒரு நம்பர் லைன் போட்டுக்கோங்க. இது மூணுத்துக்குமான இன்டர்செக்ஷன் நம்ம பார்க்கணும். சரியா? ஸோ 1/3 ஃபர்ஸ்ட் சின்ன நம்பர் வந்துடும். ஸோ 24 இங்க எங்கேயோ இருக்கும், இது 6.2, 25/4 வந்து உங்களுக்கு இங்க இருக்கும். இப்போ எப்படி எழுதுங்க? x greater than or equal to 1/3. ஸோ அப்போ இது க்ளோஸ்ட் இன்டர்வல்ல இந்த டைரக்ஷன்ல இப்படி போகும். அடுத்து x less than 24. ஸோ இந்த டைரக்ஷன்ல இப்படி வரும். அடுத்து x less than or equal to 25/4. அப்போ இது இந்த டைரக்ஷன்ல இந்த பக்கம் வரும். இப்போ இன்டர்செக்ஷன் எது? இந்த ரீஜியன் தான் இன்டர்செக்ஷன். அப்போ 1/3, 25/4 தான் உங்களுக்கான இன்டர்செக்ஷன் க்ளோஸ்ட் இன்டர்வல். ஏன்னா ரெண்டுமே வந்து less than or equal to இருக்குன்றதால க்ளோஸ்ட் இன்டர்வல். அப்போ ஃபர்ஸ்ட் ஃபங்க்ஷனுக்கான டொமைன் வந்து இதுதான். இது வரைக்கும் கிளியரா? செக் பண்ணிக்கோங்க. இது வரைக்கும் கிளியரா பார்த்துக்கோங்கம்மா. எஸ். ஸோ ஃபர்ஸ்ட் ஃபங்க்ஷன் நான் ப்ளூ கலர்ல எழுதிட்டேன், செகண்ட் ஃபங்க்ஷன் நான் கலர் மாத்திக்கிறேன், பிளாக்ல போடலாம். ஸோ இப்போ இதுக்கு நான் எழுதணும். ஸோ அப்போ தனித்தனியாக போடுங்க பார்ப்போம்.
40 இங்கே ஸ்டார்ட் பண்ணிட்டோமா? ஸோ இங்கே ஸ்டார்ட் பண்றேன். 40 minus 6x greater than 0 1. அடுத்து 8x minus 10 greater than or equal to 0 1. And then 40 minus 6x is greater than or equal to 8x minus 10. சால்வ் பண்ணுங்க பார்ப்போம். ஸோ இதை சால்வ் பண்ணீங்கன்னா minus 6x greater than minus 40. அப்போ நெகட்டிவ் ஃபுல்லா கேன்சல் ஆகிட்டு உல்டாவா மாறிடும். அப்போ x less than 40 by 6. ஸோ 40 by 6ன்றது 20 by 3. ஸோ இது ஃபர்ஸ்ட் அப்படியே வச்சுக்கலாம். அடுத்து இது என்னவா மாறும்? 8x is greater than or equal to 10. அப்போ x is greater than or equal to 10 by 8 which is nothing but 5 by 2. ரெண்டு முடிச்சிட்டோம். அடுத்து இதுக்கு அதே மாதிரி இன்டர்சேஞ்ச் பண்ணிக்கலாமா? ஸோ 40 இந்த பக்கம் வந்து சரி 10 இந்த பக்கம் வந்தா பிளஸ் 10 greater than or equal to 8x plus 6x. அப்போ 50 greater than or equal to 14x. அப்போ 14x less than or equal to அப்போ x less than or equal to 50 by 14 which is 25 by 2. சாரி 25 by 7. இப்போ இதுக்கு நீங்க நம்பர் லைன் போடணும். சரியா? இதுக்கு தனியாக நம்பர் லைன் போடணும். ஏன்னா இந்த மூணுத்துக்குமா இன்டர்செக்ஷன் எடுக்கணும்ல, அதுக்காக நான் நம்பர் லைன் போடுறேன். இப்போ 5 by 2 இப்போ 20.3ன்றது அப்ராக்சிமேட்லி என்னமா? 6.6. 25 by 7 அப்படின்றது அப்ராக்சிமேட்லி என்னது? 3 பாயிண்ட் சம்திங். 5 by 2ன்றது அப்ராக்சிமேட்லி சாரி 5 by 4 இது 5 by 4 மாதிரி 10 by 8 தானே. அப்போ 5 by 4. 5 by 4ன்றது அப்ராக்சிமேட்லி என்னது? 1 பாயிண்ட் சம்திங். அப்போ இதுதான் சின்னது. இது 1 இது 3 6. அப்போ இதுதான் சின்னது. அப்போ 5 by 4 இங்க வந்துடும். ஸோ டெசிமலை கன்வெர்ட் பண்றது எதுக்குன்னா எது ஆர்டர்னு உங்களுக்கு தெரியணும், எது சின்னதுன்னு தெரியும், அதுக்காக தான். அடுத்து இந்த 25 by 7 இங்க இருக்கும். அண்ட் கடைசியாக உங்களுக்கான 20 by 3 இருக்கும். ஸோ 20 by 3க்கு லெஸ் தென். ஸோ அப்போ இந்த பக்கம் ஃபுல்லா அப்படி வந்துடும். 5 by 4க்கு கிரேட்டர் தென். ஸோ அப்போ இங்க இருந்து இங்க வரும். அண்ட் 25 by 7க்கு இந்த பக்கம். ஸோ இந்த பக்கம் வந்துடும். அப்போ ஆஸ் யூஷுவல் இன்டர்செக்ஷன் பாயிண்ட் இதுதான், which is again lies between these two. அப்போ செகண்ட் ஃபங்க்ஷனுக்கான டொமைன் வந்து 5 by 4, 25 by 7. இது ரெண்டுமே க்ளோஸ்ட் இன்டர்வல். ஓகேவா? இப்போ இவங்க ரெண்டு பேருக்கும் நான் இன்டர்செக்ஷன் எடுக்கணும். சரியா? அப்போ அதை நான் டாப்ல இங்க போட்டுக்கிறேன். நான் டெலிட் பண்ணிடுறேன். ஒரு நிமிஷம். இந்த டாப்ல வந்து நான் மேலேயே எக்ஸ்டெண்ட் பண்ணிடுறேன். ஒரு நம்பர் லைன் போட்டுக்கோங்க. ஓகேவா? இப்போ இது ரெண்டுத்துக்குமான இன்டர்செக்ஷன் எடுக்கணும். அப்போ 1 by 3 சம்திங் வரும்னு வச்சுக்கலாம். ஓகேவா? 1 by 3. 25 by 4ன்றது நம்ம என்னன்னு சொன்னோம்? 6 பாயிண்ட் சம்திங் வந்தது. அப்போ 5 by 4 உங்களுக்கு இங்க வந்துடும். 5 by 4 இங்க வந்துடும். 25 by 7 இங்க வரும். அண்ட் தென் 25 by 4 இங்க வரும் ஆர்டர்ல. அப்போ இது ஒரு இன்டர்செக்ஷன். அண்ட் தென் ஃபர்ஸ்ட்டுக்கான, அதாவது ஃபர்ஸ்ட் ஃபங்க்ஷனுக்கான, அதை F1 வச்சுக்கலாமா? ஃபர்ஸ்ட் ஃபங்க்ஷனுக்கான டொமைன். செகண்ட் வந்து F2க்கான இன்டர்செக்ஷன் இங்க இருக்கு, நடுவில் இருக்கு. அப்போ அகைன் இன்டர்செக்ஷன் பாயிண்ட் வந்து இவங்க ரெண்டு பேர் மட்டும்தான். ஓகேவா? இப்போ இதுல நல்லா கவனிச்சிங்கன்னா நமக்கு என்ன தெரியும்? பேசிக்காவே n வந்து ஷுட் பி நேச்சுரல் நம்பர். அப்படிதானம்மா? எஸ். அப்போ n வந்து நேச்சுரல் நம்பர்னா அப்போ 5 by 4க்கும் 25 by 7 நடுவில் நேச்சுரல் நம்பர் யாரு? 5 by 4ன்றது யாரு? 1க்கு அப்புறம் வர்றது. ஓகே, அப்படிதானே? அப்போ 1க்கு அப்புறம் இங்க என்ன இருக்கும்? இது ஆக்சுவலா இங்க 1 இருக்கும். இது வந்து உங்களுக்கு 1 by 4. அடுத்து இங்க 2 இருக்கும். அடுத்து இங்க 3 இருக்கும். இது 3 பாயிண்ட் சம்திங். அப்போ இது ரெண்டு இன்டர்வல்ல நடுவில் இருக்கக்கூடிய ஒரே பாசிபிலிட்டி ஆஃப் யுவர் நேச்சுரல் நம்பர் இஸ் 2, 3 மட்டும் தான் இருக்கும். அப்போ இந்த சம்முக்கான ஆன்சர் ஆப்ஷன் ஏ 2, 3 மட்டும்தான். நல்லா கவனிங்க, நம்பர் தான் ஆன்சர், லிமிட் கிடையாது. பிராக்கெட் பாருங்க சார். என்ன சார் 2, 3 பிராக்கெட் இந்த மாதிரி போட்டிருக்காங்கல்ல, இப்படி போடல, இப்படி போட்டாங்க. 2, 3 இப்படி போட்டிருந்தாங்கன்னா 2ல இருந்து 3 வரைக்கும் எல்லாமே ஓப்பன் இன்டர்வல் அந்த அர்த்தம். இது கிடையாது. எக்ஸாக்ட்லி 2, 3 மட்டும் தான் ஆன்சர். அதாவது 2ம் 3ம் மட்டும் தான் ஆன்சர். வேற நேச்சுரல் நம்பர் வரதுக்கு வாய்ப்புகள் இல்லைன்றதால ஆன்சர் ஆப்ஷன் ஏ. இந்த பிராக்கெட் தான் நீங்க பயன்படுத்தணும். ஐ ஹோப் யூ அண்டர்ஸ்டாண்ட் திஸ். கொஞ்சம் லென்த்தா தான் போயிடுச்சு, பட் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நான் நம்புறேன். இது புதுசான ஒரு கொஸ்டின். ஓகேவா? யூஸ்வலா டொமைன்ல வந்து எப்பவுமே லாக், ட்ரிக்னாமெட்ரி, இல்ல இன்வெர்ஸ் ட்ரிக்னாமெட்ரி, இல்ல வேற ஏதாவது டைப் ஆஃப் ஃபங்க்ஷன்ஸ் தான் கேட்பாங்க. ஸோ இது நானுமே ரொம்ப ரேரா பார்த்தது. ஸோ ஐ டோன்ட் வாண்ட் டு மிஸ் த கொஸ்டின். அதனால நான் உங்களுக்கு கொண்டு வந்து சொல்லி கொடுத்துட்டேன். ஐ ஹோப் யூ அண்டர்ஸ்டாண்ட் திஸ். அடுத்த சம் போயிடலாமா? இப்போ இந்த லாஸ்ட் சம் ரொம்ப சிம்பிளான சம். ஓகேவா? உங்களால போட முடியும்னா கமெண்ட்ல சொல்லுங்க ஆன்சரை, வீடியோ பாஸ் பண்ணிட்டு. ஓகேவா? நானுமே உங்களுக்கு சொல்லி கொடுத்தேன். ரொம்ப சிம்பிள். ஸோ டினாமினேட்டர்ல ரூட் இருக்கா? அப்போ 1 by ரூட்டுக்குள்ள ஸ்டார் இருந்தது அப்படின்னா ஸ்டார் இஸ் டிஃபைன்ட் ஃபார் ஸ்ட்ரிக்ட்லி கிரேட்டர் தென் 0. அப்போ அது அப்படியே எழுதிக்கோங்க. மாடுலஸ் ஆஃப் sin x பிளஸ் sin x ஸ்ட்ரிக்ட்லி கிரேட்டர் தென் 0. sin x கிரேட்டர் தென் 0 அவ்வளவுதான். ஏன்னா இது நமக்கு பாசிட்டிவ் தானே, இது மாடுலஸ்மா, இது பாசிட்டிவ் தான். அப்ப நீங்க வெறுமனே sin x கிரேட்டர் தென் 0 அப்படின்னா x வந்து எப்படி எழுதுவீங்க? எப்படி எழுதணும்? வாட் இஸ் யுவர் ஆன்சர்? லைஸ் பிட்வீன் 2n pi and 2n pi plus pi. அவ்வளவுதானே? சோ சிம்பிள். sin x greater than 0 னா இதுதான் உங்களுடைய x. x lies between 2n pi and 2n pi plus pi.
ஓகேவா? அப்போ இந்த 2n பை அப்படியே இருக்கட்டும். இதுல நான் வந்து பைய காமனா எடுத்தேன் அப்படின்னா ஐ வில் கெட் 2n plus 1. அவ்வளவுதான். ஸோ ஓப்பன் இன்டர்வல் தானே, லெஸ் தென் ஓப்பன் இன்டர்வல். அப்போ 2n பை கமா பை ஆஃப் 2n plus 1 இதுதான் உங்களுடைய x belongs to. இன்டர்வல் நோட்டேஷன் தான் ஆப்ஷன்ல கொடுத்துருக்காங்க. ஸோ யுவர் ஆன்சர் ஃபார் திஸ் லாஸ்ட் கொஸ்டின் இஸ் ஆப்ஷன் பி தான். சரியா? அவ்வளவுதான். சம் முடிஞ்சதா பார்த்துக்கோங்க. எஸ். ஸோ இந்த செஷன் எப்படி இருந்ததுன்றத மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. ஏன்னா நீங்க கொடுக்குற வியூஸோ, நீங்க கொடுக்குற கமெண்டோ, நீங்க கொடுக்குற சப்ஸ்கிரைபோ மட்டும்தான் என்ன மோட்டிவேட் பண்ணணும், அதை புரிஞ்சுக்கோங்க. மற்ற சேனல்ஸ் மாதிரி இது கார்பரேட் சேனல் கிடையாது. மற்ற சேனல்ஸ்லாம் காசு எடுக்கிறவங்களாம் சம்பளம் இருக்கு. ஓகேவா? நான் வந்து உங்களுக்கு ஃப்ரீயா சொல்லி கொடுக்குறேன். ஐ எம் நாட் ஏர்னிங் எனி அமௌண்ட் ஃப்ரம் திஸ் சேனல். அதே மாதிரி கார்த்திக் மேக்ஸ் சேனல்ஸையும் எனக்கு இது வரைக்கும் நான் இன்வெஸ்ட்மெண்ட் தான் அதிகமாக போட்டுருக்கே தவிர நான் ஏர்ன் பண்ணதுன்னு பார்த்தீங்கன்னா டு பி ஹானஸ்ட் 0 தான். என்னோட பேஷனுக்காக இது எனக்குமே ப்ராக்டிஸாக இருக்கும், என்னோட ஸ்கில் டெவலப்மெண்ட்டுக்கு ப்ராக்டிஸாக இருக்கும்ன்றதால தான் நான் வந்து எனக்கு ப்ராக்டிஸ் பண்ண உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்ற மாதிரி தான் நான் இந்த கண்டென்ட்டை போட்டுட்டு இருக்கேன். ஸோ என்ன மோட்டிவேட் பண்ணணும்னு நினைக்கிறவங்க லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் நிறைய பேர் ஷேர் பண்ணுங்க. நிறைய பேர் நம்ம சேனலை யூஸ் பண்றாங்கன்னு தெரிஞ்சாதான் எனக்கு கிளாஸ் எடுக்கிறதுக்கு மோட்டிவேஷனாக இருக்கும். அப்படிதானே? இப்போ நான் கஷ்டப்பட்டு ஒரு 1/2 hour இல்லை 1 hour வீடியோ போடுறேன், ஒரு 5 பேர் 10 பேர் தான் பாக்குறாங்கன்னா எனக்கு கொஞ்சம் டிமோட்டிவேட் தான் ஆகும். அதுவே ஒரு 40 பேர் 50 பேர் பாக்குறாங்கன்னா ஓகே பசங்க நிறைய பேர் படிக்கிறாங்க அப்படின்னு எனக்குமே மோட்டிவேஷனா இருக்கும். ஓகேவா? ஸோ நீங்களுமே உங்களுடைய சஜஷன்ஸ் ரெக்கமெண்டேஷனை ஒரு ஃபீல் ஃப்ரீ டு கமெண்ட் இட் இன் த கமெண்ட் பாக்ஸ். சரியா? தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. ஐ ஹோப் யூ ஃபவுண்ட் திஸ் வீடியோ ஹெல்ப்ஃபுல். லைக் பண்ணிக்கோங்க, ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க, கமெண்ட்ல சொல்லுங்க. ஓகேவா? நல்லாவே இல்லை, புரியலாதுன்னா கூட நெகட்டிவ் கமெண்ட் போட கூட பரவாயில்ல, பட் கமெண்ட்ல ஏதாவது சொல்லிட்டு போங்க. ஓகே, தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். வேற ஒரு சூப்பரான செஷன்ல பார்க்கலாம். டேக் கேர். பை பை.